ஓகே, வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா என்னமோ பட்டிக்கு வாங்கிட்டாராம், சீனன்ட்டு பிஞ்சாம்பட்டாராம். அதனால் அல்லும் அது என்னது, அதனால் சீனனுக்கு காசு கட்ட முடியாமல் போனோன்னு உடனே பிள்ளைய பிடிச்சிட்டாங்களாம். எல்லாம் பொய் 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 பொய். எனக்கும் தெரியாது. அங்கங்கே அனுப்புவாங்க ஸ்டேட்லேருந்து, ஸ்கூல்லேருந்து. இந்த மாதிரி மோரல்லாம் கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் ஸ்பெஷலாக டிக்கெட் பண்ணி ஸ்கூல்லேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, ஆசிரமத்துலேயும் சரி. ஆனால் எல்லா பக்கத்தும் பூண்டி 24 ஹவர்ஸ். அதாவது மித்த பிள்ளைங்க விளாட்ற மாதிரி, மித்த பிள்ளைங்க தூங்குற மாதிரி, ஸ்கூல் முடிஞ்சு சாப்பிட்டு டியூட்டிலாம் செஞ்சு ஆசிரமத்தில் எல்லா இடத்துலையும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து காஜாங், பத்துஸ்குலு, ஸ்ரீமுர்னி, காஜாங்கு, அப்புறம் எல்லாம் அப்படி. ஸோ அங்கே மட்டும் மச்சான் எப்படி காமிச்சாங்கன்னா, இதனால் முடியுமா. அப்புறம் ஆர்மி ட்ரைனிங்லாம் வேறு அனுப்புனாங்க. ஆசிரமத்தில் இருக்கும்போது ஆர்மி ட்ரைனிங் இக்மாட்டுங்கார் அதெல்லாம் அனுப்புனாங்க. ஆனால் இதெல்லாம் அனுப்பிட்டு, ஆனால் ஜேபியில் வேறு மாதிரி. ஜேபிலெலாம் அங்கேருந்தே கொடுமை எல்லாம். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. மற்றவங்க பிள்ளைங்க மாதிரி பெரிய மனுஷன். அவனா என் பக்கத்துலேயே ஒரு பிள்ளை 11 வயசு, நான் 14 வயசு, ஜூனியர் கேர்ள்ஸு ஆசிரமத்தில். ஸோ முட்டையெல்லாம் பொரித்து ஸ்பெஷலாக பொரித்து என் பிள்ளைக்கு ஊட்டுறது. பார்க்க போனால் தாய்மார்கள் சிங்கிள் மதர் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ரூமில் தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி 2008 2009க்கு மேலே என்னை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்கே இம்ப்ளான் போட்டுக்கிட்டு. ஸோ ஒன்று மட்டும் தெரியும், இவ்வளையும் செஞ்சுட்டு ஒருத்தன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து 4 மடங்கு 5 மடங்கு வேலை செய்ய வச்சு சின்ன பிள்ளையிலேருந்து காசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மச்சான் ஸ்லேஃப் மாதிரி, அம்பா அப்படி மாதிரி. என்ன தான் அப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து யார் யாருக்கு என்ன பிரச்சனை. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றே ஒன்று காரணம் என்ன தெரியுமா, இவனுங்க பாய்ச்சிட்டு திருட்டுத்தனமாக இம்ப்ளான் போட்டு திருப்பி சொல்கிறேன். எங்கள் அப்பா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இது ரிசைக்ளிங் போய் ஜாமான் எடுப்போம், சமைப்போம், சாப்பிடுவோம். ஆனால் சந்தோஷம், மகிழ்ச்சி, கொடுமை இல்லை. 24 ஹவர்ஸ் வேலை செய்ய தேவையில்லை. ஆனால் கஷ்டம்தான். பட் இவனுங்க திருட்டுத்தனமாக இல்லை இம்ப்ளான் போட்டனால. ஸோ எத்தனையோ வாட்டி பார்த்தாங்க. எங்கள் அப்பா ஏன் பொதுவாக நானும் என் தம்பி 2 பேர் தான். ஸோ 2 பேர் மேலேயே டேக்கே பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக ஸ்கூல் விட்டு வந்துட்டா அங்கேருந்து ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா உடனே ஸ்கூல் வரைக்கும் வந்துடுவார். எங்கே போனீங்க, ஏது போனீங்க, ஸ்கூலுக்கு தான் போனீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஏற்ற வீட்டுக்குள்ள சுகுணான்னு நான் 1 இல்லை 3 ஸ்டாண்டர்ட் 3 அப்போ என் தம்பி செஞ்சவன் பொந்தையங்கடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மணி அடிச்சிருச்சு. சுமாய் வே ஸ்கூலு மணி அடிச்சிருச்சு. நான் சொன்னேன் வேணாம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னா. அதாவது என் தம்பிக்கு இவங்களுக்கு இந்த நெட்வொர்க்கு யார் என்னை அடிக்கிறா உதைக்கிறா இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கட்டிச்சி சரஸ்வதி ஸ்கூலு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இத்தனைக்கும் என் தம்பிக்கும் சின்ன பிள்ளையில தெரியுது என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவன் ஃபாலோ பண்ணுறான். ஸோ பொந்தையும் அடிக்க வேணால் மணி அடித்தாலும் பரவாயில்ல போகலான்னா வரமாட்டாரு. எப்போதுமே வந்துடுவார். வரமாட்டாருன்னா அப்படின்னா அவர் அந்த சைடு. அப்போ எனக்கு சின்ன பிள்ளைனால எனக்கு தெரியல. ஸோ இந்த பிள்ளை கொண்டு போய் வேணான்னு சொன்னேன். இவங்க மட்டும் இல்லை, அந்த பிள்ளை சுகுணா ஏற்ற விடு. அது என்னோடய வயசு கூட. நான் ஸ்டாண்டர்ட் 3னா அது ஸ்டாண்டர்ட் 5 என்னமோ. ஸோ அங்கே எல்லாமே கட்டச்சி வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே என்னத்தான் ரசுவா ஒரு ஸ்கூல் பஸ்ஸு வழியாக கிடைக்கலாம். 4 பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும். ஸ்கூல் பஸ்ஸு நிறைய விதமான ரசுவா கிடைக்கிது. சின்ன பிள்ளைங்க செஞ்சு விட்டா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு என்னமோ கிடைக்கிது. ஸோ நான் என்ன பார்த்து வந்தேன்னா தாண்டி செய்ய சொல்லிட்டா அவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கும். என்னை சுற்றி வரவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கும். பட்
எங்களை செய்ய சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் காசோ பணமோ ஸ்கூல் பஸ்ஸு மட்டும் இல்லை. ஸோ மேபி காசும் இருக்கும், ஸ்கூல் சட்டையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்தவங்க எல்லாம் எனக்கு புரியல. என்னத்துக்கு வந்து என்னை வந்து ஒரு அடிமை மாதிரி, ஒரு நாய் மாதிரி, ஒரு மாடை 10 பேர் சேர்த்தா ஒரு 1000 அடிப்பு அடித்தா எப்படி இருக்கும்? சாட்டையிலையோ ஒரு பெல்ட்லேயோ ஒரு 10 பேர் சுற்றியும் 100 டீப்புக்கு மேலே 10 பேர் சுற்றி எப்போதுமே அப்படி தான் அடிக்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து விற்கப்படலை. ஸோ இம்ப்ளான்ட் போட்டனால எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து என்னத்தான் பெச்சரில் போனாலும், கிண்டர்கார்டன் போனாலும், ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாலும் ஸோ எங்கள் அப்பா தேடிட்டு வருவார். ஸோ அப்பா மேலே போய் சொல்லி எங்கள் அப்பா ஒழுங்காக பார்க்க மாட்டார், தண்ணி அடிப்பார், நகையெல்லாம் பிடுங்குவார். இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், அது வந்து ஒரு நாடகமாக தான் நடந்துச்சு. சும்மா நகை கேட்குற மாதிரி, காசு கேட்குற மாதிரி எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா வந்து கோவப்படுற மாதிரி விட்டு அடிப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் போய் பொறுக்கிட்டோம், எல்லா நகையும் இருக்கும். 10 வருஷத்தில் எங்கள் அப்பா கூட வாழ்ந்து எங்கள் அப்பாவுக்கும் நான் கண்ணால் விவரம் தெரிஞ்சு பார்த்து 4 டீப்பு தான் சண்டை வந்திருக்கு. அதில் 2 டீப்பு தான் அடிச்சிருக்காரு. 2 டீப்பு வந்து சும்மா அப்படி இரும்பு தூக்குறது, பைப் இரும்பை அடிக்கிற மாதிரி போகிறது. அன்றைக்கி வந்து கேப்சியும் துரியானும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்படியே அடிக்கிறது, எங்கள் அம்மா நவுந்தோன்னே தூக்கி போட்டு போயிடுவார். ஆனால் இங்கே வந்து உண்மையிலேயே அதே ஒகேன்மி, அதே கேப்சி துரியான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதே சிச்சுவேஷன் மாதிரி. பட் இங்கே வந்து என் தம்பி அடிக்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்க சொல்கிறாங்க. யார் சின்ன பிள்ளையிலேருந்து வரணும். ஸோ ஆசிரமத்தில் வந்து அடிக்க முடியாது. ஸோ பூலி கேஸ் வந்துடும் சொல்லிட்டு கவர்மெண்ட் படி. ஸோ 24 hours மித்தவங்களாம் விளையாடுவாங்க. டீ டைம் 4:30லேருந்து 6:30 வரைக்கும். ஆனால் எனக்கு முடியாது, ரிசைக்கிளிங் ஒண்டியாக கொடுத்துருவாங்க. அப்போயும் ஆளு கேட்பேன், உன்னை நம்பி தானே நாங்கள் வந்து பொறுப்படுத்துருக்கோம், நீ தானே லீட்ரு, அப்போ பிள்ளைங்க என்னதுக்கா எக்ஸ்ட்ரா பிள்ளைங்க அப்படின்றது. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டு மத்தியான ஸ்கூலு, காலேஜ் ஸ்கூலு சாப்பிட்டு கீழே டைனிங் ஹால் டியூட்டியும் ஒன்று பிரித்து கொடுப்பாங்க. என்ன வேலைன்னா அதையும் செஞ்சுட்டு மேலே டாமெட்ரிலையும் பாத்ரூம் கழுவுறது, மாப் பண்ணுறது, வெராண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்பாங்க. அதையும் செஞ்சுட்டு அதோடு தூங்க முடியாது. அதோடு போய் சோவிங் கிளாஸில் போய் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கெஸ்ட்லாம் வந்தால் வைட்டேஜின் போத்தலில் கண்ணு கழுது மூக்கு பின்னி பொம்மை மாதிரி தொங்குற மாதிரி, ஸோ அதுக்கு வந்து உதவி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கேட்பாங்கன்னா, நீ தான் நல்லா செய்கிற, நீ தான் நல்லா பார்க்குற, நீ தான் ரிசைக்கிளிங் நல்லா பார்க்குற, நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற, நல்லா சுத்தமாக வச்சுக்கிற. ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பர். இப்போ டீ டைம் வந்து 4:30னா ஆசிரமத்தில், ஸோ 6:30 வரைக்கும்னா ஒண்டியாக செய்கிறதுனால என்னால் விளையாட முடியாது. ஏன்னா 6:30 வந்து பெல் அடிச்சிடுவாங்க மேலே குளிக்கிறதுக்கு. 7 o'clock வந்து சாப்பாடு டின்னரு. ஸோ 6:30 பெல் அடித்து எல்லாம் குளிக்கவும் போயிடுவாங்க. நான் ஒண்டி செஞ்சிட்ருப்பேன். ஆனால் வந்து அவங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரா ஆள் கொடுத்தா ஒரு 10-15 பேர், ஏன்னா சீனியர் கேர்ள்ஸு 30 பேருக்கு இருக்கும். எல்லாம் கலந்து ஜூனியர் பாய்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்தா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சுட்டா நானும் விளையாடலான்னு. ஆனால் எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு தானே பொறுப்பாக கொடுத்தேன், நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஆள் கேட்குற அப்படின்னு ஆசிரமத்தில் அதை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட. அதே மாதிரி தான் சோவிங் கிளாஸ். ஏன் 2-3 பேர் கூப்பிட்டா நானும் போய் ரெஸ்ட் பண்ணுவேல, அன்னாடு என்னையே வர சொல்கிறீங்க. சோவிங் கிளாஸு என் கூட்டாளியோட அம்மா தான் புஷ்பலதா ஆண்டி, வந்து பெரியவங்க புஷ்பலதா, என் கூட்டாளியோட அம்மா ஹேமலதாவோட அம்மா. ஸோ அவங்களோட 2வது மக தான் பெரிய மனுஷன் ஆகும்போது, நானும் இன்றைக்கி வந்தேன்னா பெரிய மனுஷியாக ஃபார்ம் 2, அது வந்து மறுநாள், அது ஜூனியர் கேர்ள்ஸு. ஸோ கோயிலுக்கு போகிறப்ப மேலே என்கிட்ட விட்டுட்டு போனாங்க, ஜாகா பண்ணிக்கோ, ஏன்னா அது ஜூனியர் கேர்ள்ஸு. அப்போ எனக்கு வந்து நார்மலாக வந்து கீழே ஆசிரமத்தில் என்ன சாப்பிடும் அதே சாப்பாடு தான். ஸோ எப்போதுமே 24/7 வந்து சிங்கிள் மதர் வந்து பிள்ளைங்க அங்கே வச்சுருந்தாங்க. வெளியே போனாங்கன்னா, இல்லை அவங்க கூட வெளியே போனாங்களா, இல்லை இவங்களே தனியாக போனாங்கன்னா அப்படியில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் சரி, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, ஒரு நாளும் ஒரு ஆள் முன்னுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை ரூமுக்கு கூப்பிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பாருங்கள், என்ன தான் ஃபார்ம் 2ஆக இருந்தாலும் நான் பெரிய மனுஷன் ஆகுனது. அந்த பிள்ளை வந்து 11 இயர்ஸ் 5ஆப்லேயே வந்துருச்சு. அது ஜூனியர் கேர்ள்ஸ் மேலே மாடி. இப்போ கோயிலுக்கு போனால என்னை வந்து தெம்மான் பண்ணிக்க சொன்னாங்க என்கிட்ட விட்டு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக முட்டையெல்லாம் போட்டு என்னென்னமோ சாப்பாடு பெரிய மனுஷன் ஆனதுக்கு அவங்க அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. சொல்லணும்னா எப்போதுமே நான் பார்த்ததெல்லாம் வந்து வெளியே போனாலும் சரி, அவங்க அம்மா சிங்கிள் மதர் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தாலும் சரி, அவங்க ரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறித்தனமான செயல். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து
அப்பாவை கொன்னுட்டு தான், அதாவது அப்பா எப்போ வெளியே போகிறாரோ இல்லை தூங்கிட்டு இருக்காரோ அந்த நேரத்தில், இல்லை அம்மா கூட இருந்தோமா 2 ரூமாக பஞ்சாங்க. எங்கள் அப்பா 2வது ஒய்ஃப் எடுத்துட்டாரு. அம்மா கூட இருந்தோமாலும் சரி, அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க, சரஸ்வதி ஸ்கூல் பிள்ளைங்க, அதாவது எல்லாம் பம்பளுத்து பாஸ் பண்ணி கொண்டு போயிடுதுங்க. அதாவது இந்த நெட்வொர்க் மேலே ஒன்று இருக்குல்ல, இந்த பெரியவங்களோட கூட்டிகிட்டு போயிடுது. இதில் ஒன்று வந்து கூட்டிகிட்டு போகுதுங்க, வா 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 வான்னு வேட்டில் வரலன்னு சொன்னாலும் எப்படியாச்சும். அப்போ தம்பி வந்து மாட்டக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டக்கூடாது. திருடோ ஏதோ பிரச்சனையோ அவனை மட்டும் மாட்டக்கூடாது, காப்பாற்றிடணும். நானும் அப்படி தான் என் தம்பியை வந்து எதுவுமே செய்ய விட மாட்டேன் கெட்டது. ஸோ இதுங்க போதுங்க, இதுங்க திருடுதுங்க கணக்காக டெக்ஸி திறந்து வச்சுருக்காங்க எங்கள் அப்பா விட்டுக்கிட்ட. பாத்ரூம் ரூமா பஞ்சாங்க பாத்ரூம் சைட்டில் ஒரே ஒரு கதவு. இதுங்க திருடிட்டு போனோன்னு நான் கையை கூட விடல. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பிளான் தெரியும், அந்த டெக்ஸி கண்ணுக்கும் தெரியும், இவங்க கூட சேர்ந்த டீச்சருக்கும் தெரியும், ஸ்கூலுக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்க்கும் தெரியும். ஸோ ரொம்ப வந்து இந்த டீச்சர்ஸு ஏன்னா எடுத்துகிட்டு ஓடனோன்னே, ஸோ டெக்ஸிக்காரனுக்கு தெரியும் கணக்க பிளான், அவங்களுக்கும் தெரியும். ஸோ எட்டி உதைச்சோன்னு பின்னால் திரும்பி பார்க்குற டெக்ஸிக்காரன் மிதிச்சு உதச்சி மூக்கெல்லாம் போய் பாத்ரூமில் அடித்து ரத்தம் ஊற்றுற மாதிரி. ஸோ பந்தயம் அடிக்கும் போது அப்படி தான். மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப நல்லா கண்ணாடியிலேருந்து பார்க்குறேன், ஸ்கூல் கண்ணாடியிலேருந்து அப்படியே தெரியுது. ஏன்னா நாங்கள் காலேஜ் ஸ்கூலு, எங்கள் 3 பேர்த்து தவிர அங்கேருந்து யாரும் பார்க்க முடியாது. 3 பேர் இருக்கும்போது இப்படி தெரியுது. என்னத்துக்கு டீச்சரு கண்ணாடியிலேருந்து பார்த்துருப்பாங்களே, ஏன் நம்மளை கூப்பிடலன்னா. ஸோ இதுதான் ஸ்கூல் டீச்சரு. கவர்மெண்ட் முக்கால்வாசி இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து கை விட்றாங்க. ஸோ டீச்சர் வந்து ஒரு மியூசிக் டீச்சரு ஒரு ஜிப்பு போட்ட ஒரு பர்ஸு, ஜிப்பு போட்ட பர்ஸு வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து வச்சுட்டு போல் ட்ராப், எல்லா இடத்துலையும் ட்ராப், எல்லா இடத்துலையும் பிளான், பெல் பிளான். ஸோ இந்த மாதிரி அடால்ட்டு, பெரியவங்க, கவர்மெண்டில் உள்ளவங்க, ஸோ இவ்வளோ பெரிய இடம்லாம் ஆர்மி, போலீஸு, ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னை ட்ராப் பண்ணி ஒரு விஷயத்தில் தள்ளும்போது நான் ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு என்ன தெரியும். ஸோ அந்த பர்ஸ் வந்தோடனே நான் எடுத்துகிட்டு ஓடி போய் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கிட்டு பார்க்கல. கிளாஸுக்கு வெளியே தான் திறந்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, கோசம். ஸோ டீச்சர் போயிட்டாங்க. உடனே பிள்ளைங்க புண்ணிய கம்பேர் ஒரு கிளாஸு, என்னோடய கிளாஸு இல்லைங்களா கண்டு சுரியில செக்கு மியூசிக் புண்ணிய. அவங்க வந்து நினைக்கிற கிறிஸ்டியனா இல்லை இந்தியனா தெரியல, பொட்டு வைக்க மாட்டாங்கன்னா மினி இது முட்டி கீழே டைட்ஸ் கிட்டும் ப்ளவுஸும் போட்டு வருவாங்க, ஆனால் பொட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ கிறிஸ்டியனா தமிழான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய டீச்சர் இதில் இருக்காங்க. இவங்க தான் போயிட்டாங்களே, அப்போ எப்படி டீச்சர் வந்து சொன்னால் தானே காணா போச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அது முன்னைக்கே வந்து இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்டூடெண்ட், எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்குலாம் சொன்னனால தான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கன்னு நான் ஓடி போய் பாத்ரூமு, கேர்ள்ஸு பொம்பளை பிள்ளைங்க பாத்ரூமில் போய் ஃப்ளாஷாக இல்லை மறந்துட்டேன் நான், உண்மையாக ஃப்ளாஷ்லையா இல்லை ஸ்டோர் ரூம்லையா அதில் போட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இவங்க பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து கண்ணாடியில் மறுநாள் என் தம்பிலாம் பணத்தையும் அடிச்சுட்டு கண்ணாடியிலேருந்து பார்க்குறேன், அப்படியே தெரியுது. ஆனால் ஒரு ஸ்கூலே பார்த்துருக்கலாம். ஒரு ஸ்கூல்லே வந்து கண்டிப்பாக ஒரு 10-50 பேர்னால பார்த்துருக்கலாம் பிள்ளைங்க, டீச்சரு. ஆனால் எங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணல. ஸோ ஸ்கூலுக்கு தெரிஞ்சு தான் அது நடக்குது. இந்த பிள்ளை பந்தயம் அடிக்கிறேன்னு போய் நான் எங்கெங்கேயோ போய் தாமான் வீட்டிலலாம் பின்னால் வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கேன். இதுதான் எடுத்துச்சு. நான் சொன்ன முட்டையெல்லாம் எடுக்காத, முட்டை வந்து அவங்க அப்புறம் கத்த போகிறாங்க, அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மள மேலே கம்ப்ளைண்ட் வரும். இதை எடுத்துகிட்டு போகுது இங்கே வந்து இப்போ ரகாங்க என்ன பிளஸ் சையோர் கடை, வீண் ப்ரைஸ்னு 3 கடை இருக்குது, 13, 14, 15 நினைக்கிறேன். போய் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை 10 நாட்டுக்கோழி முட்டை ஆர்டரு வந்து சையோர்லாம் வந்துடும். ஆர்டர் நம்ம கையில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அதுபடி ஆர்டர் எடுத்து வைக்கணும். ஸோ முட்டை நாட்டுக்கோழி முட்டை தான் எடுக்கிறேன், உடையுது. இதுதான் இம்ப்ளான், இதுதான் சயின்ஸு. அப்போ நான் திருடலை. அப்பயே அது பிள்ளை திருடும் போது பந்தையும் அடிக்க வேணானே. என் தம்பியும் போனனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏசுவாரு சொல்லிட்டு நானும் இப்படி இருந்துட்டு விட்டுட்டு போக மாட்டேன் தனியாக வேறு ஆள்கிட்ட. ஸோ எடுக்கிறேன் 10 முட்டையில் ஒரு முட்டை 2 முட்டை உடஞ்சிருச்சு. 80 காசு ஒரு முட்டை, 80 காசுக்குன்னா 2 முட்டை. அடுத்ததும் அப்படி தான், எனக்கு தான் இந்த முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துச்சு. நான் செய்யாதெல்லாம் இதுக்கு கூட்டமாக ஆசிரமத்தில் கூட ஆசிரம பிள்ளைங்க செய்யுங்க, நான் வரலன்னு சொன்னாலும் ஓ நீ மட்டும் தப்பிக்கலையா பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு சும்மா நம்மளுக்கு கூட்டாளி இல்லையா பூலி வேறு பண்ணுறாங்களா, ரொம்ப திருட்டு பழி போடுறாங்க, ரொம்ப பழி ஓடி போச்சு. ரொம்ப ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக வந்து இது மாற்றி நல்லா கெட்டு போச்சு சின்ன பிள்ளையிலேருந்து. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஏதாச்சும் பண்ண போகிறாங்கன்னா, இப்போ
புதுசாக ஒரு ஸ்டாஃப் எங்கள் ஆசிரமத்தில் வந்து நிறையா ராஜயோகா ராஜகுமாரிஸு இந்த மாதிரி அப்போ புதுசாக ஜிப்பா மாதிரி போட்டுக்கிட்டு வெளில ஒரு ராஜலட்சுமி வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாய் தமிழ் பேசக்கூடாது, நாய் பேசணும், இல்லை இங்கிலீஷ் பேசணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு பார்த்துட்டாங்கன்னா 2 வந்து லீம போஸ்டிங் 50 காசு. ஸோ எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் 40 காசு தான். ஸோ அவங்கள பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, எனக்கு ஒன்றும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி கெட்ட அழுகி போனிய முட்டையை கொண்டு வந்து போய் அவங்க சட்டை தோச்சு போட்டிருக்காங்க போய் அடிக்கலான்னு நான் வரல. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வரல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஏசுவாங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு கெட்டது செய்வோம் வராது. ஓ நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே நிறையா பழி ஃப்ரெண்ட்ஸ் சேர்றதில்ல, இஷ்டத்துக்கு பழி போடுறதுனால இது பாரு அது பேர் எப்படி இருக்குன்னு, இது பாரு என்ன பண்ணிச்சிருக்குன்னு, இது பாரு இப்படியே சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைனால அவங்க கூட ஈக்குவல் தான் பண்ணுறது. ஆனால் எங்கள் வீட்டில் அட்டையாக முட்டை வாங்கினா வாங்கிட்டு வந்து மறுநாளே பார்த்தா எடுக்கிறதெல்லாம் அழுகி போனதாக இருக்கும். எப்படியும் ஒரு 20 முட்டை அழுகி போனதாக. இந்த மாதிரி ஒரு வாட்டியில் பல வாட்டி நடந்திருக்கு. ஸோ அவங்க அடித்தாங்க. ஸோ என்னை கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சும்மா பழி போடுறேன். ஃபித்னா அப்படியே சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் காணா போயிடும் சொல்லிட்டு ஏற்கனவே பூலி அது இது கெட்ட பேர். ஸோ இவங்களுக்கு கூடிய போகலன்னா எனக்கு அறவே கூட்டாளி இருக்கா சொல்லிட்டு போடுது. ஆனால் இதுங்க செய்யுதுங்க, ஆனால் பேர் மட்டும் என்னோட. அப்புறம் இங்கே முட்டை வாங்கினா எல்லாமே அழிவு போனது. எப்படியும் ஒரு அட்டை வாங்கினா 30 முட்டை 20 முட்டை அழிவு போனது. இது ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இப்படி இல்லை, பல வாட்டி. ஸோ அப்படி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அழுகி போன முட்டை ஒன்று ஒன்றா இவங்க செய்யும் போது அடுத்தவங்க செஞ்சதோட மேபி என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அங்கே இருப்பேன். போகலன்னு சொன்னால் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், நம்ம யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறது. அதுங்க செஞ்சதுக்கு நம்ம மேலே. அப்போ இந்த சுகுணை ஏற்ற வீடு எங்கள் அப்பா வீட்டு முன்னுக்கு, அது வந்து ஸ்டாண்டர்ட் 5 நாங்கள் ஸ்டாண்டர்ட் 3. ஸோ கொண்டு போய் பந்தம் அடிச்சுட்டு அங்கங்கே கொண்டு போயிட்டு முட்டை எடுக்குது, நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. அப்பயும் ஏசினேன். பட் இங்கே கடையில் வேலை செய்யும்போது போட்டுக்காக நம்மளாசு வின்பிரேஷில் சையூர் கடை 3 கடை ஒன்றா இருக்கும், 13, 14, 15. ஸோ முட்டை நாட்டுக்கோழி முட்டை கட்டி நாட்டுக்கோழி எப்போ பார்த்தாலும் 1, 2 1, 2 அப்புறம் போய் காசு கட்டணும் இப்படியே தான். ஸோ அவங்க திருடினாங்க. நான் ஏன் வந்து சயின்ஸ் வழியாக எடுக்கும் போது எவ்வளோ பத்திரமா எடுத்தாலும் கையிலேருந்து ஊழ்ந்துருது. ஸோ 1 80 காசு இந்த மாதிரி ஒரு 5 முட்டை 6 முட்டை கட்டும்போது பல கஷ்டம் இருக்குது. ரொம்ப பேர் 1 முட்டை 2 முட்டை இப்படி உடஞ்சிடும். 10 முட்டையில் 1 முட்டை 2 முட்டை அப்படியே உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு காசு கட்டுனேன். ஸோ என்னதுக்கு இந்த மாதிரி தப்பாக போட்டு அப்பிலேருந்து வந்து இந்த மாட்டப்பட்டவங்க அது மட்டும் இல்லை, சிங்கர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, நடிகை, இது ஹீரோயின், மலேசியாவில் மலாய்க்காரங்களில், தமிழுங்களில் எல்லா ஆர்டிஸ்டும் நம்மளுக்கு என்னென்ன படம் பார்க்குறோமோ வெளியூர் வரைக்கும். அதாவது அர்ஜுன் படத்தில் வந்து எனக்கு தெரியும், ஒரு படத்தில் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா அப்படி நிவேதித்தாலும் நடிப்பல. ஸோ இந்த இப்போ என்னால் தள்ளி விட்டு, ஏன்னா நான் வந்து 1 வாட்டி 2 வாட்டி அப்படி இல்லை, 15 20 அடி அழுவில் உழுவுது, கீழே உழுவுறது, அங்கே உழுவுறது, இங்கே உழுவுறது. 4 ஃபீட் அழுவில் கிண்டக்கடலில் போய் விழுவும்போது இது கீழே சோப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு முள் இன்னமும் காலில் குட்டி அப்படியே 4 ஃபீட் அலூரில் மலையோடு விழுந்தேன். நல்ல வேலை தலையில் ஹெல்மெட். இந்த மாதிரி 20 30 அடி எனக்கு தெரியும் அவங்களால சயின்ஸில் வந்து விளையாட முடியும்னு. ஸோ நிவேதித்தாவும் அப்படி தான் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மேலே மாடியிலேருந்து விழுந்து இறந்துட்டாங்களாம் பாதியில். அப்புறம் சின்ன பிள்ளையிலேருந்து படம் பார்க்கும்போது இப்படி தான் சொல்லுவாங்க, இது பீராமலியும் சொல்லுவாங்க, இது எல்லாமே இருந்துச்சானே சிம்லா நோனா, அப்புறம் ரஸ்லிங்கு எல்லா படமும் பார்ப்போம். அதே படத்தில் இப்போ தமிழ் படம் பார்க்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிலுக்கோட கதை. அவங்களுக்கு வந்து ஹீரோயினாக ஆசை. கவர்ச்சி நடிகை டான்ஸில் போட்டோன்னே அவங்கள ஒரு வாட்டி கூட அவங்க ஒரு வாட்டினாலும் மித்தவங்க மாதிரி ஹீரோயின் மாதிரி குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிடணும்னு ஆசை. ஆனால் அவங்க வந்து அந்த அந்த அது இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அதில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த படம் கொடுக்குறவங்க, நீ வந்து இப்படி தான் நடிக்கணும் கொடுக்குற கடைசி அவங்க பணத்தை வந்து இப்படியே எல்லா கதையும். இன்னொன்னா இந்த கதை, அப்புறம் யார் தூக்குமாட்டி இறந்தா, மருந்து குடிச்சு இறந்தா, டிஸ்கோ சந்தியா வந்து இப்படி இருக்காங்க. அப்புறம் இடையில விஜே சித்ரா நாடகத்தில் நடிப்பாங்களா அவங்க. ஸோ எல்லாமே ஊர்லேருந்து நம்ம மலேசியாலேருந்து நாய்க்கட் நம்ம என்னென்ன படம் பார்க்குறோமோ அத்தனை கதையும் யார் மருந்து குடிச்சது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. அப்புறம் கார்த்திக் அவரோட அப்பா முத்துராமனுக்கு அவருக்கு கேன்சரு. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்க போனால் இது ஏன் சொல்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க,
அது சொல்கிறாங்க. அப்புறம் சுடீர் மரணமோ ஒரு ஆபத்தான சீட்டில் இறந்துட்டார். அப்புறம் இவர் பீரம்லேயும் சரி கடைசி வரைக்கும் பட வாய்ப்பு நல்லா நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு பட வாய்ப்பு இல்லாமல். ஸோ எல்லாமே இந்துஸ்தான்லேருந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்க என்னென்ன செத்தாங்க, ஏன் செத்தாங்க, இப்படியே தான். ஆனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பா எங்களை விற்கல, சொந்தமாக இம்ப்ளான் போட்டு எங்கள் அப்பா வந்து ரிசைக்கிளிங் கூட்டிகிட்டு போகிறது, போய் விற்றுட்டு வந்து சாப்பிட்றது. ஸோ எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அப்பா இருக்கிறவரே கஷ்டமே இல்லை. அவர் தேடிட்டு வந்து ஒரு சேஃப்டி எங்கே போனாலும் பின்னாடி வர எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். ஸோ எஸ்டேட் கூட்டிகிட்டு போவார், கோல்ஃபீல்ட் எஸ்டேட்டில். அங்கே போய் தம்பான்னு கேட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் சேஃப்டியாக இருக்காரு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என் தம்பியை ஒண்டி தான் காப்பாற்றணும். நான் சம்பாரித்தது சரி, எங்கள் அம்மா சம்பாரித்தாலே அவனை ஒண்டி தான் படிக்க வைக்கணும், அவனை ஒண்டி தான் தூக்கி விடணும். அவன் 4ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களும் சரி, நான் கல்யாணம் பண்ணி ஒரே வாரத்தில் என் குழந்தை மகனை கொடுத்ததும் சரி, அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாங்க 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் அநியாயம் பண்ணுற மாதிரி காமிக்கிறது எல்லாம். அந்த தேதி வந்து பிறந்த தேதி வந்து 13/4/22, அதாவது 4 சம்மந்தப்பட்டது எல்லாம். நிறையா பேர். ஸோ இவங்களுக்கு வந்து என் தம்பியை தான் தூக்கி விடணுன்னா, அப்போ எங்கள் அப்பா 2 பேருக்குடைய சேஃப்டியாக இருக்காரு. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து விரட்டி இந்த ஆரஞ்சு கித்தால் அடிக்கிறது ரொம்ப வந்து சம்மந்தப்பட்டது. இந்த ஆரஞ்சு கித்தா ஆசனுக்கு போய் என்னோடய டேபிள் வந்து அதாவது டைனிங் ஹாலில் 8 டேபிள் இருக்கும், 8 குரூப்பு. ஸோ ஒரு குரூப்புக்கு ஒரு கலரு, அங்கேயும் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சுன்னு. ஸோ ஆரஞ்சு என்ன சம்மந்தப்பட்டது எனக்கு தெரியல. ஸோ இவங்களாம் போய் சொல்லி, ஸோ அம்மாவை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க சொல்லி கொடுக்குறதுனால எல்லாம் இந்த கட்டச்சி நெட்வொர்க்கு, கட்டச்சி சுகுணா அவங்களுக்கெல்லாம் யார் வந்து என்னை போய் பொந்தைங்க அடிக்க சொல்கிறா, யார் வந்து அதுங்க செஞ்சுட்டு ஓடிடுங்க, நம்ம திருட்டு பழி கட்டுறது. ஸோ நான் இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, கிறிஸ்டின் வீட்டில் பிஜிஎஸ் பவுலர்ஸ் இருக்கும்போது முட்டை வாங்க சொல்லுவாங்க. லோடியில் வரும் முட்டை வாங்குற கட்டியும் நிற்பான். இது சைனீஸ் அங்கிள் வயசானவர் நிற்கிற கட்டியும் பின்னால் வாலி இருக்குல்ல, நாட்டுக்கார பிள்ளைங்க. இந்த நாட்டுக்கார பிள்ளைங்கள நம்மள பிள்ளைங்களும் தெரியுது, எல்லாமே தான் நம்ம கண்ணுக்கு பார்க்குறது. எல்லா வங்கமாக வந்துச்சுங்க. 3 பைஸ்கிளில் கையை விட்டு எடுத்துச்சுங்க, ஓடிடுச்சுங்க. என்கிட்ட பாக்கெட் கொடுக்கல. அவர் இறங்கி வந்துட்டு என்னை முறைக்கிறாரு அந்த அங்கிள். அப்போ நான் சொன்னேன், முக்கான அங்கிள் பாரு, என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த காசு ஒண்டி தான். என்னென்னு முட்டை வாங்கலையா, அந்த காசு வந்து மேபி அவர் தப்பாக நினச்சிருக்கலாம், அதுலேருந்து தான் எடுத்துருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்லையும் அப்படி தான். என்றைக்குமே ஸ்கூல் கிளாஸோட அலுமாரி வந்து எப்படி இருக்கும், பூட்டி தான் வச்சுருப்பாங்க, அந்த கிரேயோன் கலரு. ஸோ திறந்து வச்சுருப்பாங்க, எல்லாம் எடுக்குங்க, நம்மளும் எடுப்போம். ஆனால் நம்ம மேலே ஒண்டி தான் பழி மொத்தமாக செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஊளமுட்டி அடிக்கிறது. நான் வெள்ளன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகிறது, அதுங்க தான் அடிச்சிச்சிக்கன்னு கூட இருந்தேன். ஆனால் என்னத்துக்கு வந்து நான் வாங்குகிற தட்டெல்லாம் ஊளமுட்டையாக இருக்குன்னு தெரியல. 1 வாட்டி இல்லை 2 இந்த மாதிரி 1000 மடங்கு என் வாழ்க்கையில் செய்கிறாங்க. இன்றைக்கி கேட்பார் மேய்ப்பார் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து என்னத்துக்கு நான் பிறந்தது வந்து என்னத்தான் ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி மலாயா, அதில் இந்த கிறிஸ்டின் வீடு. அவங்க 3 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக. அதில் ஒருத்தர் போலீஸாக, அப்புறம் இது அவங்க அண்ணன் நோரிஸ்னு போலீஸா இல்லை ஆமியான்னு தெரில, யாருன்னு தெரில. இவங்களை சொல்லி கூட வேறு ஆள் செஞ்சிடலாம். ஏன்னா ஸ்கூல்லையும் வந்து பிள்ளைங்க திருடும் போது எல்லாம் ஒன்றா நம்மளுக்கும் அந்த களிமண் இந்த பிளாஸ்டிக்னு அதெல்லாம் எடுக்கும்போது இதுங்களும் எடுக்குங்க, நம்மளும் எடுப்போம். ஆனால் முழு பதியம் நம்ம மேலே வரும். ஸோ மலாய்க்காரவங்க வந்து நம்ம மேலே சூடி எல்லாமே தான் எடுக்குங்க, ஆனால் நம்ம மேலே ஒண்டி தான் திருட்டு பள்ளி. அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பேர் கெட்டு போனோம். 4 வயசுலேருந்து கை வைக்கப்படுது, 6 வயசுலேருந்து 60 வயசு கிழமை வரைக்கும். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கு 4 வயசுலேயே நடக்க முடிய மாட்டாங்க. பொம்மான்லேயே வந்து டெஸ்க்கு கீழே, பொம்மான் முதல் நாளே வந்து பொம்மான் போனோடனே டெஸ்க்கு கீழே லெவ் லெட்ரு. அதே மாதிரி தான் பொம்மான்லேயே என் பிள்ளைங்களை கையை பிடிச்சிட்டு பொந்தை கடிக்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா கோவிலில் இருக்காரு, பிரித்து கொண்டு போயிட்டானுங்க. 6 பேராக இருக்கிற ஃபேமிலியை வந்து 4 பக்கெட்டு 4 பேர் இருக்குதுங்க, 4 திசையாக மாற்றிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தான் வேணும், எது தான் வேணும்னு தெரியல. ஆனால் திருட்டுத்தனமாக போட்ட சிப்பு வந்து எல்லா உடம்புலையும் இருக்குது, இம்ப்ளான். ஓகே, இவங்களுக்கு வந்து ஏன்னு தெரியல, சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா எல்லாத்தையும் யாருன்னு தெரியல. கிறிஸ்டியனாக இருக்கலாம், மேபி எங்கள் 2வது அம்மாவோட அண்ணன் எம்சின்னுவாங்க. அப்பயே வந்து பசி புருசு லோரி. எங்கள் அப்பா அவரெல்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷாக பேசுவாங்க, அவங்களாம் படித்தவங்க. ஸோ யாருன்னு எனக்கு தெரியாது இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்கூலில் வந்து 3 பேர் பந்தயம் கிடைக்கும்போது மறுநாள் பார்க்கும்போது ஒரு டீச்சர் கூட தொகை பண்ணல. ஒரு ஸ்கூலே எப்படியும் 20-30 பேர் பார்த்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்லேருந்து டீச்சர்லேருந்து. பட் ஏன் அப்படி விட்றாங்க, என்னத்துக்கு ஸ்கூலும் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸு. ஸோ கண்டிப்பாக தெரியணும்ல. அப்புறம் நான்
இல்லைங்க. ஆ இந்த மாதிரி இடையில வந்து ட்ராக்கில் திணிக்க பார்த்தாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்காது. இம்ப்ளான் போட்டனால 30 என் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு டவுன் பக்கத்து மேபேங்க் பக்கத்து டவுன் பக்கத்து 20-30 இடத்துக்கு உடஞ்சி காலை வச்சுக்கிட்டு வேலை கேட்க போவேன். இன்னொரு நாள் ஃபேக்ட்ரி பக்கத்து இப்போ டகாங்க இண்டஸ்ட்ரியல் பக்கத்து 20-30 இடத்துல நம்பர் கொடுத்துருவோம். ஆனால் ஏன் நம்பருக்கு வேலை கிடைக்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே சிப்பு வந்து நம்மளுக்கு வந்து பப்பு எங்கெங்கே ஆம்பளை மசாஜ் சென்ட்ரு பப்பு என்ன ஆம்பளை வேலை செய்கிறாங்களோ அங்கே தான். அப்படியே பியூட்டி பார்லர் பெடிக்கோ ஆனால் 2 இருக்குது. ஃபீமேல் ஒன்று, மேல் ஒன்று. ஸோ 2 இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் என்ன தான் ஃபீமேலில் வந்து இடம் கோசம் இருந்தாலும் பியூட்டி பார்லரில் பட் நீ ஆம்பளை தான் செய்யணும் இப்படி தான். ஸோ இவங்க வந்து இம்ப்ளான் போட்டு இவங்க செய்கிறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இதான் நான் கேட்குறேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஸோ நீ இம்ப்ளான் போட்டு தம்பியை ஒண்டி சின்ன பிள்ளையிலேருந்து விரட்டப்பட்டிருக்கு. ஆனால் யார் எவரு ஆனால் டீச்சர் இருக்காங்க, இதில் கவர்மெண்ட் சுற்றியும் இருக்காங்க. கவர்மெண்ட் சுற்றி வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் மாட்டப்பட்ட குடும்பம் இல்லை. எங்கள் அப்பா வட்டி வாங்கலை. ஸோ இவங்களுக்கு வந்து எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தெரியுது. சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் போது சொந்தமா பந்தமா இல்லை கிறிஸ்டியனா இல்லை யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. மேபி என் தம்பிக்கு தெரியலாம். அந்த கட்டிச்சி சரஸ்வதி ஸ்கூலு இவங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு மட்டும் இன்ன வரைக்கும் தெரியாது யார். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சுற்றி. ஸோ என்ன செஞ்சிட்டாங்க, அப்பாவை தைப்பூசத்தில் 1990 போக வச்சு தண்ணி குடிக்கல. அவரு தண்ணி குடிக்கவே இல்லை. தண்ணி குடித்தாராம், ஆட்டை அடித்து சாப்பிட்டு வந்தாராம். ஆட்டை அடித்து எங்கள் வீட்டில் 3 மாதத்துக்கு ஒரு டிப்பு தான். அதுவும் வந்து அந்த கேர் பாக்ஸ்னு வாங்கல, அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். 3 மாதம் முன்னுக்கு சாப்பிட்டு ஆட்டை அடித்து சாப்பிட்டு தண்ணி குடித்தாராம். அதனால எங்கள் அப்பா நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாராம். கொண்டுட்டானுங்க, இம்ப்ளான் போட்டு கொண்டுட்டானுங்க. வேணுமனுக்கு கொண்டுட்டு அவங்களுக்கு வந்து என் தம்பியை வந்து இதாகப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மாவும் சரி, சுற்றி வரவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, நானும் சரி. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவரை தான் படிக்க வைக்கணும், அவரை தான் தூக்கி விடணும். ஆனால் நான் மட்டும் எதுவுமே வாங்கிக்கூடாது. எந்தாச்சும் ஒரு சட்டை நம்ம சொந்த காசில் வாங்கினாலும் எடுத்துடுறாங்க. எங்கள் அம்மா கொடுத்து சட்டை வாங்கி கொடுத்தாலும் பர்த்டே அப்படி சொல்லிட்டு இந்த கிறிஸ்டின் வீட்டில் 30 வெள்ளி கொடுத்தோன்னே வாங்கினாங்க ஒரு வெள்ளை சட்டை, சோப்பு, நீல கலரில் வந்து பெரிய பெரிய ரோஜா ரிபின் கட்டுறது, பின்னால் வந்து எபன் கட்டுறது. ஸோ வாங்கினாங்க. பட் என் பிறந்த நாளுக்கு அவங்க போடவே இல்லை. பழைய சட்டை அவங்க அந்த 2வது அக்கடை போட்டுவிட்டு ஒரு கேக்கு வெட்டினாங்க, கோழிக்கறி இருந்துச்சு. பட் அந்த சட்டை வந்து எங்கள் அம்மா காசு கொடுத்தோம். அந்த எங்கேயுமே சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் காசும் கட்டிடுவோம். நாங்களே எனக்கு ஒண்டி தான் இந்த பிரச்சனை. நானும் வாங்குவேன். எப்போ பார்த்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி துவச்சி போட்டாலும் ரொம்ப நாள் அங்கே துணியிலே கிடைக்க அலசி போட்டாலும் காணா போயிடும். எதுவுமே நாங்கள் வாங்குறது என் காசில் வாங்குறது. இப்போலேருந்து இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து காசு கட்டுனா இப்போ வெளியே போகிறோமா, ஸோ தண்ணியில் இருக்கிறனால தண்ணி சிகரெட் இல்லாதனால ஒரு பையன்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி இடையில ரொம்ப நடந்திருக்கு. அப்போ அந்த பையன் சொன்னால் 2 கொடுத்தான். அப்போ நான் சொன்னேன் வேணையா 1 போதும், இந்த 1 வெள்ளி அப்படி சொன்னோன்னே இதில் தான் பணக்காரனா போகிறேன், பரவாயில்ல 2 எடுத்துன்னு. அப்போ 2 வெள்ளி எடுத்து கொடுத்தேன், வேணான்ட்டான். அதே மாதிரி ஒரு வாரக்குள்ளே இல்லை மித்தாள் சிகரெட் தாங்க 1 கொடுத்தா 2 தாங்க. நானால் காசு கட்டினேன், அவன் வேணான்ட்டான். ஸோ யாருக்கும் அப்போ யாருக்கு நான் பார்க்குறேன் நான் யார்கிட்ட போய் சொல்ல. சின்ன பிள்ளையிலேருந்து யார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, யார் இது நானாக கொடுக்குறது, யாரும் வந்து உன்ட்டு காசு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த உள்ளுக்குள்ளவே ஸ்கூடாயில் வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்மளுக்கு பப்பு தானே வேலை கிடைக்கும். அங்கே ஏதாச்சும் கிஃப்ட்டு பண்ணான்னு வைங்களேன், அது 1 வாரம் 1 மாதக்குள்ளே வேறு யாராச்சும் மூலியமாக, அதாவது உள்ளுக்குள்ளே வேறு யாராச்சும் மூலியமாக அது பாவம் பண்ணிடுறான். அவங்களே எனக்கு தெரியாது, இவனும் நானும் தான் பார்க்குறோம். அப்போ எனக்கு வந்து உள்ளுக்கு இம்ப்ளான் இருக்குன்னு தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இல்லை, உள்ளுக்குள்ளவும் பார்க்குறான் கேட்குறான். ஸோ எனக்கும் அவங்கள அப்படி தான் தெரியும். இது வேலை செய்யும்போது அன்றைக்கி தான் தெரியும்னு வைங்களேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு 20 டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு விதி, அவன் எப்போ வந்து ஆள் சேர்த்து கணக்கு அவனுக்கு டைம் ஆகிங்க வேறு வழியாக 20 பிஞ்சா பண்ணுங்க அப்படி டிப்ஸு வந்து கஸ்டமர் கொடுக்குறது நம்மளோட. நானும் அவர் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ இவனும் உடம்புல விடுவோம் அப்போ தானே பார்ப்பான். ஸோ இப்படி தான் அங்கே கேட்க மாட்டான். ஆனால் வேறு இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை ஜீரானோ இந்த மாதிரி 20 பிஞ்சா பண்ணுங்க, ஆனால் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் என்ன வருதோ கிஃப்டாக சம்பளமாக ஒரு காசு என்னை சாப்பிட விட மாட்டான். 4 மடங்கு சின்ன பிள்ளைலேருந்து எதாவது செய்கிறாங்க. இடையில வந்து திருட்டுப்பள்ளி சின்ன பிள்ளையிலேருந்து நகை வந்து 1 கிராம் வந்து 916 பண்டொல்லி தான் சேர்த்து 1 கிலோட்ட. ஸோ அப்படியே போட்டாங்க. எங்கள் அம்மா குண்டாங்கில் இருக்கும்போது ஆசிரமத்தில் நாங்கள் இருந்தோம். அவங்க குண்டாங்கில் வந்து அவங்க கூட்டாளி வீடு, ஆனால்
அவருக்கு ஏற்கனவே நாய்க்கருக்கு வந்து குடும்பம் எல்லாமே இருக்குது, குடும்பம் பேர பிள்ளை வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுது, அவருக்கு 60 வயசு. ஸோ இது இஸ்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு 2 பிள்ளைங்க 4 வயசோ 5 வயசோ கில்லா. ஸோ இஸ்லாமில் இவங்க அந்த ரூமில் வந்து, ஏன்னா இவங்க கூட வேலை செஞ்சவங்கனால எங்கள் அம்மா வந்து ரூமில் சேவைக்கிருக்காங்க. அப்படியே நகை போச்சு. ஆனால் மித்தாள் நகையை கொடுத்து நான் போக மாட்டேன், நான் உண்டியாக போக மாட்டேன், போக மாட்டேன் பல டீப்பு போக மாட்டேன்னா அவ்வளோ அவங்க வர 3 ஹவர் ஆயிரும். அவங்க பக்கத்தில் உள்ள கடை மஜிலிஸ் கடை, மகளோட கூட்டாளியோட அப்படியே தெரிஞ்சவங்க தான், மகள் கூட்டாளி வழியாக ஸ்கூலு போயிட்டு இப்படியே தெரிஞ்சவங்க தான் அவங்க குடும்பமே. நான் போகலன்னா 3 ஹவர் ஆகும். அவங்க இந்த பக்கத்தில் வந்து சமைக்கிற கடை வச்சுருக்காங்க யூடிஎம் ஸ்டூடெண்ட்லாம். அப்போ அவங்க சொன்னாங்க 1 ஹவரில் கொடுத்தா அவனு ஆள் வந்துடும் கஸ்தூரி. அந்த காலையிலேருந்து கேட்டுருக்காங்க. நான் சொன்னேன் மணி ஒரு 12 1 நான் போக மாட்டேக்கா, நீங்கள் வேறு ஆள் பார்த்துக்கணும். வெயிட் பண்ணி கடைசியாக ஆளை அனுப்பி தான் விட்டாங்க. இது எப்படின்னா சின்ன பிள்ளையில வந்து அப்படியே வந்து டேக்கோட அப்பா மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் 2 வருஷம் முன்னே கூட கூட்டு கட்டி எடுக்கிறது எப்படி என் மகனோட டீச்சர் தான். கேட்டு பாருங்கள். மோதிரம் எடுக்கிறது என் மகளை கேட்டு பாருங்கள். எல்லாம் நானே எடுத்து டேக்கோட தான் இருக்கும். ஆனால் மித்த ஆளுக்கு வந்து அப்படியே திருடிட்டு ஆளோட நகையை கொடுத்து போய் ஒண்டியா அப்போ தானே பழி புடச்சுனாங்க இருக்கும். நான் போக மாட்டேன். ஸோ ஆளை அனுப்பி கூட அது எப்படின்னா என் ஐசி, ஏன்னா இது சம்மந்தப்பட்டவங்க வந்து வேலையாக இருக்காங்க, இல்லைன்னா சிங்கப்பூருக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. இவங்க வைக்க முடியாதனால அப்படி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த தெரியாதுல, சரி ஹெல்ப் தானே, ஆளை கூட்டிகிட்டு போய் தான் செய்வோம். அது நிறுத்து எல்லாமே கணக்காக எழுதி கிராமு ஒன்று பிரச்சனைனா என் ஐசி என் பேர். ஸோ இவங்க எப்படி காமிக்கிறேன்னா, அப்போது ஒரு புது நகை 1 கிலோக்கிட்ட டேக்கே கழட்டாமல் திருந்தாங்களே. வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் சேவைக்கு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, அடுத்தவங்க நகையை கொடுத்து எனக்கு வேலையாக இருக்கேன், இந்த காசு கட்டி அவனை கடைக்கு இன்றைக்கி எனக்கு யாருமே இல்லை உதவி அப்படின்னு வந்து இந்த மஜ்லிஸ் கடை முன்னுக்கு என் பாப்பா என் மகளோட கூட்டாளியோட அப்படியே கூட்டாளி அம்மா அப்படியே தான் அந்த கூட்டம் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக ஆனாங்க. ஸோ நான் போகல. அப்பயும் கூட்டிகிட்டு போய் கூட எப்படி காமிக்கிறேன்னா, ஐசி என்னோட பேர் என்னோட விட்டுட்டு வந்து பக்கத்தில் ஆள் இருக்குது, சிசிடிவி இருக்குது. சிசிடிவி எப்படி அன்றைக்கி சொன்னோம்ல நகை காணா போச்சு திருடிட்டாங்க அப்படியே. ஆனால் இன்னொன்று வந்து முக்கியமான ஹைலைட்னா, நகை டேக்கோட இன்னும் கழட்டவே இல்லை. ஏன்னா ஆசிரமத்தில் இருக்க இன்னும் வரல. அதனால் எங்கள் அம்மா அப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆசிரமத்துலேருந்து வந்து காமிச்சாங்க. நாங்கள் வீடு தீபாவளிக்கு போனாலும் வச்சுருப்பாங்க. பழைய நகை தான் சின்ன பிள்ளைந்து போடுறோம், அது ஒண்டி தான் போடுவோம். மித்த புது நகைலாம் அப்படியே தான் இருக்கும். என்ன காமிக்கிறாங்கன்னா, அது எங்கே நகை காணா போச்சு பாரு. ஆனால் இவங்க கொடுத்ததெல்லாம் பழைய நகை, அப்போ போட்ட நகை கொடுத்துட்டு இதை வைக்க வச்சு சிசிடிவி அந்த அவுட்லெட்டில் எங்கே போகிறோமோ சிசிடிவி இருக்குல்ல, பற்றியா காணா போச்சு திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாரு. அது ஐஸில் அதே தான் வைக்கிது இவ்வளோ நகை. எப்படி அன்றைக்கி 1 கிலோ, ஆனால் புதுசு டேக் கட்டாமல் இது வந்து ஆள் பாய்ச்சது. ஸோ கதையை மாற்றி இதை வைக்க வச்சு பற்றியா எவ்வளோ நகை திருடு போச்சுன்னு போய் சொல்லி இதே தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஐசியாக என்னோட உதவி கேட்குறாங்க. இதே மாதிரி தான் கொழுந்தை செய்கிறது ரொம்ப பேர். அப்போ எனக்கு புரியல, அப்புறம் தான் புரியுது. நாங்கள் வாங்கின நகைலாம் வந்து அடுத்தவங்க வழியாக உதவி கேட்குறேன், சிங்கப்பூரில் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் உதவி போய் நகையை விற்றுட்டு வந்துடுங்க அப்படி. என்ன ஒரு தப்புன்னா, நான் போனால் நான் தான் ஐசியில் வைக்க முடியும், மித்த ஐசியை கொடுத்து நான் விற்க முடியாது, பாஜகம் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இவங்க அந்த அவுட்லெட்டில் வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, காணா போச்சு திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாரு. அதே வச்சுட்டு அதே தின்னுபிட்டு அது ஐசி தான் சிசிடிவிலேருந்து பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல, என்ன கதையோன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தோட கதையும் காமிக்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து நாங்கள் விற்கப்படலை. ஸோ இம்ப்ளான் சக்தி இருக்கிறனால, அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்களுக்கு நான் வேணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிற மட்டும் இல்லாமல் அடிமையாக ஒரு 5 காசு இல்லாமல் 4 மடங்கு 5 மடங்கு அந்த 4 வயசில் அப்பா இருந்தார். 4 வயசில் பரவாயில்ல, அப்பா 10 வயசு வரைக்கும் இருந்தார். பெச்சாவில் போகிறது ரிசைக்கிள் பண்ணுது. அப்புறம் எங்கள் அப்பாவை நெஞ்சு வலியில் கொன்னுட்டு பர்த்கேப்பில் அதோட கொடுமை 46 வருஷம். இந்த வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா கூட கஷ்டம் இல்லாட்டினாலும் கொடுமை இல்லாட்டினாலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ரிசைக்கிளிங்கில் பெச்சாவில் போய் போத்த பொறுக்கிறது அது வந்து சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வந்து தலையெல்லாம் வலிச்சா கூட வெயிலில் சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்பாவை கொண்டானுங்க பர்த்கேப்பில் பார்த்தாங்க. அப்பா ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கார் 2 பேர் மேலேயும். எங்கள் அம்மா வந்து பெரட்டி
தம்பிக்கு ஒட்டி தான் இருக்கணும். தம்பி தப்பு பண்ணாலும் அவனை அடிக்கக்கூடாது, நான் தான் அடி வாங்கணும். அதாவது அவங்க ஓடி போய் பிடிச்சி அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குது சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்னை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி 30 டீப்புக்கு மேலே அவர் தாங்கி செய்யிட்டு ஓடுவார். பட் அப்போல்லாம் நினைப்பேன் அவனை அடிக்க முடியாதனால தான் ஓடிடுறானே, எங்கள் அம்மா மூச்சு வாங்கினால டிபி ஆசமாக இருக்குல்ல, அதனால தான் என்னை அடிக்கிறாங்க. 30 வாட்டி ஒரு வாட்டி கூட, அதாவது ஒரு கல்குலேஷன் 30 வாட்டினா ஒரு வாட்டி கூட அவர் அடிக்க மாட்டார். பட் எனக்கு எப்போ உண்மை தெரிஞ்சிச்சு வந்துச்சுன்னா, இங்கே சிலத்தில் வந்து அப்பா இருக்கும்போது புதுவையாக்கு வழியாக போய் பெரியம்மா வீட்டுக்கு போவோம் காஜாங்க்கு, இது ரூமா பஞ்சாங்களது லீவுக்கு. அப்போ படுத்துக்கிட்டு அழுகுற கண்ட்ரோல் காடி வேணும். இன்னொரு வாட்டி போகும்போது டெட்ரிஸ் கேம் 30 வழி கண்ட்ரோல் காடி அப்படி சொல்லிட்டு 40 வழி படுத்துக்கிட்டு உருண்டு உருண்டு எத்தி எத்தி அனுப்புகிறாரு. ஆனால் அவங்க அடிக்கவே இல்லை. அதெல்லாம் அப்போ தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரியும். ஓ அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்லாம் அவன் ஓடிடுறான்னா அதனால தான் வந்து என்ன அடிக்கிறாங்க. பட் பிளான் வந்து என்னென்னா, அவனை வந்து இம்ப்ளான்ட் போட்டு ராங்கி பண்ண வச்சு 30-40 டீப்பாக இருந்தாலும் ஒரு டீப்பை அடி வாங்காமல் அவர் ஓடுற மாதிரி ஓடுவார். அதாவது அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது இம்ப்ளான்ட் செய்யுது. அவன் சின்ன பையனால் அவனை எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி வாட்டி செய்கிறாங்க. அவன் எப்போ ராங்கி செய்கிறானோ ஒரு வாட்டி கூட அடி நான் கண்ணில் பார்த்ததே இல்லை. எப்போதுமே நாற்று அடி வாங்குறான் அவன். ஏன்னா கேட்டால் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ புடுறையால் அவன் படுத்துக்கிட்டு காலை உதச்சிக்கிட்டு அழுகுறான். அப்போ தான் அந்த சமயம்தான். பட் வாங்கி கொடுத்துருவாங்க, வாயா வாயான்னு ஒரு தட்டு கூட. அப்போ புரியாட்டினாலும் இப்போ புரியும்ல, ஏன் வந்து ஓடுறான் ஓடியாடுறான். அவன் இம்ப்ளான் வந்து ராங்கி பண்ண அவனே பண்ணலை, அவன் இம்ப்ளான் வந்து ராங்கி பண்ண வச்சு 40 டிப்பாக இருந்தாலும் ஒரு டிப்பு கூட அடிச்சதில்லை. பட் புடுறையாலையும் பக்கத்தில் தானே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கத்திக்கிட்டு அழுந்துக்கிட்டு உதறிக்கிட்டு ஒரு புடுறையாவே பார்க்குது மேலே. பட் வாங்கி கொடுத்துட்றாங்க. கவுண்டர் காடி வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. 2வது டிப்பு காசு இல்லையா, பஸ்ஸுக்கு வேறு போகணும், சாப்பிடணும் வேறு நாசியாமல் அப்படின்றாங்க. பட் புடிவாதம் பிடிக்கிறான் தட்டில். சரி சரி வா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அடிக்கணும்னா அங்கே அடிக்க முடியாட்டு பரவாயில்ல, இங்கே போட்டிருக்கலாம் தானே. ஸோ அவனை அடிக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? 46 வருஷமாக ஒருத்தன் எங்கள் அப்பாவை சாவடிச்சு அவனுக்கு வந்து அது சக்தி இருக்குது, பவர் இருக்குது. ஸோ மேபி இவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கலாம் இல்லீகலாக. ஆனால் இல்லீகல் தான். யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய 4 வயசுலேருந்து கை வச்சு கல்யாணம் பண்ணாலும் மாதமாக இருந்தாலும் இது ஆசிரமத்தில் இருந்தாலும் ஒன்றும் தப்பு பண்ணாமல் அப்படி ஒரு பழி கல்யாணம் பண்ணி கல்யாணமாக வந்துருச்சு. அதுவும் ஒரு இது மஞ்சள் தண்ணியை ஊற்ற சொல்லி என் வீட்டுக்காரர் அதில் பேராக்காரர் சம்மந்தப்பட்டு அதில் வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. இது இழிச்சிருக்கோம். எங்கள் சொந்த மாமா எங்கள் அம்மாவோட தம்பி போங்கள இது இழிச்சிருக்கோம். அவங்க வந்து வீட்டில் ஊற்றுறாங்க. கோயிலில் விளையாடுறவங்க வீட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், என் மேலே ஊற்றுறாங்க. ஆனால் எல்லாம் பழிய என் மேலே. அப்புறம் இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரு அவர் கூட்டாளி போய் சொல்லி அடி வாங்கிட்டு இருக்கு ஒன்றால் அன்றைக்கி மஞ்சள் தண்ணி ஊற்றுனது. வீட்டில் இருந்துட்டு அவங்கள ஒரு கேள்வி கேட்கல, ஒரு வாரத்துக்கு கேட்கல, என்ன மட்டும்தான் என்னென்னமோ பேசுகிறாங்க அசிங்கமாக. அப்புறம் அதையும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இவங்க ஒரு வாரத்தில் வந்து எங்கள் அத்தையெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போனோன்னே இவர் கூட்டாளி வந்து பார்த்தால அடி வாங்குறத 2-3 வாட்டி அடி வாங்கினா அவர் கூட்டாளி வந்து பார்த்தாரு பேராக்காரு. கூட்டாளி சொல்கிறது கூட சொந்தக்காரவங்க, என் வீட்டுக்காரோட அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டோட தம்பி எல்லாம் பேராக்காரவங்க. ஸோ சித்தப்பா முறை வரும். அவர் பார்த்துட்டு போய் பார்த்தியா இல்லையான்னு, நம்ம தானே போய் மஞ்சள் தண்ணி ஊற்றணும். வீட்டில் போய் அவங்க அதை அடிக்கிறாங்க. இதில் இது அந்த வேட்டி கட்டுவாங்களா அப்போ மேலே பச்சை பெல்ட்டு அதில் அடிக்கிறாரு, சாட்டையில் அப்படி சொன்னோன்னே அப்புறம் அவர் போய் சொல்லி தான் இவர் வந்தார். ஆனால் அப்பயும் டேரெக்டாக வரல. அன்றைக்கின்னு பார்த்து இவங்களாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க 4 மணிக்கு. நான் 7 மணிக்கு தான் நேஷனுக்குலேருந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வருவேன். ஃபோன் வந்துச்சு, யாருன்னு கேட்டால் நான் தான். அவள் யாருன்னு கேட்டால் அதான் அந்த மஞ்சள் தண்ணி அன்றைக்கி நானும் நாகலிங்கம்மா. ஓ அப்படியா, அவர் பேர் தெரியாது என்ன தெரியாது, காதல் இல்லை ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வா, முன்னுக்கு தான் கோயிலுக்கு வா என் வீட்டுக்காரு கோயிலுக்கு வான்னு சொன்னோன்னே நான் வரல. ஏன்னா அன்றைக்கே நான் ஒன்றுமே தப்பு பண்ணாமல் எல்லா முன்னுக்கும் அவமானப்படுத்தி என்னென்னமோ சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஃபோனில் பேச முடியாது, வாணி ஒளிஞ்சி பேசல ஒன்றுமே இல்லை. சும்மா ஆனால் கித்தாண்டி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா மஞ்சள் தண்ணி வந்து வீட்டில் ஊற்றுனதுக்கு இந்த பேர் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போலேருந்து இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து ஆசிரமத்துலேருந்து எங்கே போனாலும் இப்படி தான். ஒரு தப்பு பண்ணாமல் பழிக்கு மேலே பழி. அதாவது ஒரு டிக்னிட்டி. அதாவது இது 15 வயசுலேயே மோசம் போனது, 4 வயசுலேருந்து அறுப்பு ஆள் கூட பார்த்துருக்காங்களாம். இது வந்து அவங்கள அம்மா அப்பாலாம் விட்டுருவாங்களாம். இது போய் அலைஞ்சிட்டு வந்து 4 வயசில் யார் என்ன செஞ்சால் சொன்னாலும் நான் செய்வேனா பாருங்கள். ஸோ கல்யாணம்னா அப்படி இப்படின்னு இந்த கல்யாணத்தில் பூந்துருச்சு. இவர் கோயில்கிட்ட பேசுனது இன்னொரு மாமா வந்து பார்த்துட்டாரு, இன்னொரு குவாங்கள. அப்போ இவங்கள தான் கல்யாணம் போயிருக்கா. இவர் வந்து மறுநாள் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் தண்ணி பிடிக்க போனேன்னு. ஆனால் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்றுமே செய்யவும் இல்லை. எட்ட தான்
போய் 2 சொல்ல வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து பார்த்தா நான் மறுநாள் சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலை விட்டு வந்தோடனே எங்கள் அத்தை சொல்கிறாங்க, ஐயா சாமி அப்பா மாமா சாமி பார்க்குறாரு, அப்புறம் குளிச்சுட்டு போ. முன்னைக்கே சின்ன கோயில், வீட்டு முன்னிக்கே இருக்குமா அந்த கோயில் பார்த்து 2 பேர் கூட கோயில் பின்னால் அசிங்கம் பண்ணேன். நான் பேசுனேன்னு சொல்ல 2 பேர் கூட, ஒரு ஆள் கூட அசிங்கம் பண்ணேன்னு சொல்ல. இப்போ ஒரு ஆள் யாருக்குமே தெரியட்டேன், என் வீட்டுக்கார் தான் அப்படின்னு யாருக்கும் தெரிய தேவையில்லை. ஸோ 2 பேர் கூட கோயில் விட்டு போய் 2 நிமிஷம் கூட இல்லை. அது ஃபோன் அடித்து இவர் கூப்பிட்டு பாஸ் பண்ணி ஃபோன்லேயே சொல்லுங்கள் இப்படி தான். ஸோ இன்ன வரைக்கும் ஒருத்தன் 46 வருஷமாக என் வாழ்க்கையை பிரித்து மேஞ்சி அடித்து கிழிச்சு பீரியட் ஊற்ற ஒரு டீப்பு இல்லை. இதில் கொண்டு போய் இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா எல்லா சம்பளத்தையும் சின்ன பிள்ளைன்னு சாப்பிட்றான். வேலை திருடிட்டே இவன் திருடுறான், இவன் நான் வேலை செய்கிறதுலாம் இவன் எடுக்கிறான். தம்பி அநியாயம் பண்ணாலும் நான் தாடி வாங்கணும், மித்தவங்க கொண்டு போய் விட்டு அவங்க ராங்கி பண்ணுறாங்க, என் மேலே தான் பழி. ஸோ எல்லா இடத்துலையும் பழி போட்டு சம்பாதிக்கிற 4 மடங்கு. இப்போ ஒரு சாம்பிளில் சின்ன பிள்ளைது நடக்குது, ஒரே ஒரு சாம்பிள். போலீஸ் ஸ்ப்ரிங்கில் வந்து 8 மாடி கால்ஃபு ஹோட்டலு 8 மாடினா நானும் 3 மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆள் இல்லை ஆள் பார்த்தோன்னு தரேன். ஆனால் எத்தனை மடி எத்தனை பேர் இதில் 3 மாதம் செய்கிறேன். 10 வருஷம் ஆள் நாய் கிடச்சிங்க, 9 வருஷம் நான் பார்த்தேன். அங்கேருந்து வந்துட்டு அன்றைக்கி பார்த்தேன் 2வது மடியில், இன்றைக்கி பார்க்குறேன் 7வது மடியில். ஆமாம் நான் 3 மாதமாக எத்தனை மடி செய்கிறேன் கேட்டேன். நான் சொன்னேன் கீழேந்து 8 மாடி. ஐயோ 2 மாடி ஒரு ஆள் எப்படி தெரியும்னு கேட்டால், நான் இங்கே 8 வருஷம் அவள் 9 வருஷம் கேள்வி அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் கீழே பக்கிங்க, அண்டர் கிரவுண்ட் பக்கிங்க, அவுட்டோர் பக்கிங். ஸோ ஒரு ஆளுனா ஒரு மாடி 2 பேருனா 8 மாடி நான் ஒண்டி செய்கிறேன். அப்புறம் அது வந்து எக்ஸ்ட்ரா கூட்டுறது, இன்டோர் அவுட்டோர் பக்கிங்கு வெளியெல்லாம் கூட்டுறது, அது எக்ஸ்ட்ரா. ஸோ 5 பேர் வேலை செய்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் 8 மாடினா 4 பேர் செய்வாங்க, 2 மாடி. ஸோ நான் போனதுலேருந்து இந்த 8 மாடியை கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலை. அப்புறம் தான் எனக்கு தெரியுது, சின்ன பிள்ளைலேருந்து இதை தான் செய்கிறானுங்க. விந்தையிலேருந்து 80 வழி சம்பளம்னா 30 வழி தான். எங்கே போனாலும் 30 வழி 12 ஹவருக்கு செக்யூரிட்டி வேலை. முன்னுக்கு 7 மணிக்கு வேலை, 5 மணிக்கு விட்டு வராங்க. மறுநாள் 7 மணிக்கு வேலை முடிஞ்சால் 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு. ஸோ இது வந்து முன்னுக்கு விடும்போது 2 ஹவர், 7 மணிக்கு இல்லை 5 மணிக்கு அப்படிலாம் கேட்டால் ஆள் ஏற்றிட்டு போய் விடணும், ஆள் டிரைவர் இல்லை. மறுநாள் பார்த்தா 7 மணிக்கு வேலை முடிஞ்சு 9 10 இந்த ரொம்ப முக்கால்வாசியாக. ஸோ இதை விட்டுருங்க, முன்னுக்கும் பின்னாலேயும் வேலை, முன்னுக்கும் வேலை பின்னாலேயும். ஸோ 12 ஹவருக்கு எல்லா இடத்துலையும் கேட்டேன். கேகே தாமானியூ கிளினிக்கு ஸ்கூலு 60 வழி சம்பளம் ஏறிடுச்சு. ஆனால் எனக்கு மட்டும் 30 வழி 8 மாதம். அந்த ஒரு இடத்துல எனக்கு 8000. அது இத்தனைக்கும் 2 ஹவர் 3 ஹவர் எக்ஸ்ட்ரா போகுது. அது இல்லை, வெறும் பேசிக்கே எண்ணி பார்த்தா 9 மாதத்துக்கு லப்பா ரீபு. ஸோ கண்டுபிடிக்க அவனுக்கு சின்ன புள்ளியிலேருந்து 30 வழி சம்பளத்துக்கு ஒரு பப்புக்கு போனாலும் ஓவரால் எல்லாம் க்ரோலேருந்து பாத்ரூம் கழுவுறது, மேசை துடைக்கிறது போயும் செய்யணும். பப்புலையும் க்ரோ வேலை பார்த்துக்கணும், அவங்களுக்கு தண்ணியும் ஊற்றி கொடுத்துக்கணும், அவங்க ஆடிக்கணும். அப்புறம் வேலை முடிஞ்சும் நான் எல்லா வேலையும் செய்யணும். 30 வழி சம்பளம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து கொடுமை பண்ணி அப்பா வந்து சேஃப்டி, என்னோடய சேஃப்டி இல்லாமல் ஒரு யார் சேஃப்டியாக இருக்காங்களோ அவங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டு நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்து. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நர்ஸாக அவங்க சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க என்கரேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு டீச்சராக சொல்லுங்கள் அப்படின்னு அவரை ஏமாற்றி இப்படியே ஏமாற்றி ஒரு கட்டத்தில் இம்ப்ளான் இருக்கிறனால நெஞ்சு வலி கொடுத்து 1990 பத்திரிகைப்பில் இன்றைக்கி இருந்தார், மறுநாள் செத்துட்டார். ஸோ அதுலேருந்து இதே ஒரு வேலை தான். 46 வருஷமாக ஒருத்தன் என்னைய வாழ விடாமல் கேட்பார் மீப்பார் இல்லாமல் எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லாம் அப்பயே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் என் காசை. ஆனால் இவன் மாட்டக்கூடாதுன்னு கொண்டு போய் பப்பாக விட்டு மாஃபியாவாக விட்டு கோச 4 2 1. ஸோ இவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நானும் பார்க்குறேன், எங்கள் அப்பா இருக்கும்போது ஆமாம், எங்கள் அப்பா இல்லைன்னா அந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க மித்த ஆள் அந்த டெக்ஸிக்காரெல்லாம், அப்பா இருக்க மாட்டார், வெளியே போயிடுவார், தூங்கிட்டு இருப்பார், இதுங்க இழுத்துட்டு போயிடுங்க. அந்த மாதிரி அப்பா இல்லாத நேரத்தில் தூங்குற நேரத்தில் ஓகே நடக்குது. ஆனால் அப்பாவை கொண்டுட்டு இப்படி தான் பண்ணுறானுங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மெயின் வாயில் என்ன பண்ணுறான்னா, இது வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சு மாஃபியாட்ட கொடுத்து அங்கே எல்லா நம்பரையும் என் தம்பி போய் செய்கிறான். நான் ஒன்றுமே செய்யலை, இவன் செஞ்சதுக்கு 6 வருஷமாக நான் அடி வாங்குறேன். இவன் நடுவில்
கேரளில் இருக்கும்போது ஸ்லயாங்கில் ஒரு பொண்ணை விரும்பினா, பிரியா கஸ்தூரி பாய் தெலுங்கு. ஸோ ஒரே காலேஜ், ஒரே புக்கிங் சென்டரு. அப்போ 8 வருஷம் விரும்பிட்டு, அதாவது விரும்பிட்டு புதுசாகல வேணுமணிக்கு இங்கே அனுப்பிவிட்டு என் குடியை கெடுக்க. இப்போ பப்புக்கு போகணும், தண்ணி அடிச்சுட்டு நான் போகலன்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் நான் போகலன்னு சொன்னாலும் அவன் போட்டு நான் போகல, சரியான நாளைக்கு போகலாம் அப்படி சொல்லுங்க, நான் வேலை விட்டு இப்போ தான் வந்திருக்கேன்னு. எங்கள் அம்மா, ஐயோப்பா அவன் ரொம்ப தண்ணியாக இருக்குமா, காதல் தோல்விமா 8 வருஷம் அப்படின்னு ஒரு பிளான் ட்ராமா. ஸோ எங்கள் அம்மா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் தான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி பார்க்குறாங்களே, அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு அவன் மேலே ஆசை, உண்மையிலே மொத்த பசமாக அங்கே தான் இருக்குது. ஸோ சரி எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு போனேன். நான் பாட்டுக்கு தண்ணி அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. கூட ஆள் இருக்காங்க, கூட இங்கே நம்பருக்காரவங்க 2 ஒன்று உள்ளவங்க, பஸ் ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாமே இருக்காங்க. நான் தண்ணி அடிக்கல, அவன் ஜாகாக தான் போனேன். இவர் ஆடிக்கிட்டே, கேர்ள் பாய் பட் கை படில கால் படில, அதாவது ட்ராப் கணக்காக ட்ராமா சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து வந்தோடனே எப்படி கூட்டிகிட்டு போனான் போலாட்டுன்னா அம்மாட்டையும் சொல்லி கொடுத்துட்டாங்க அழுவுங்கன்னு. ஸோ அவங்களுக்கு அது போய் அங்கே போய் பப்பில் கருடா பப்பில் கணக்காக எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ இவர் நடுவில் பூந்தாடினா கை படல கால் படல, பூந்து ஆடினோடனே தண்ணி அப்படியே போய் அடிக்க வந்தாங்களாம். இந்த பானுசரு மலாய்க்காரவங்க எல்லாமே அடிக்க போனோன்னே இவர் இழுத்துட்டு போய் கூட்டாளியை வச்சு உள்ளுக்கு போட்டுச்சு, எண்ணெய் பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சிட்டு என்ன அவன் தம்பி இழுத்து போடுறான்னு சொன்னால், அவன் 8 வருஷம் காதல் புதுசாகிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கான், அதனால் தண்ணி கைப்படியில் காலு பல்ல எனக்கு கடி எல்லாத்துக்கும் தெரியும், என் கூட வந்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் என் தம்பி செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இழுத்துட்டு போய் என் கூட்டாளி அடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என் கூட வந்தவங்களே இப்போ காடியில் போட சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொன்னேன், இந்த பாஸ் நாய்க்காரவங்களுக்கு. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவங்க இங்கே உள்ளவங்க நம்பருக்காரவங்களாம் இருக்காங்க, டாக்ஸி ஓட்டிக்கிட்டு பஸ் ஓட்டிக்கிட்டு. நான் தண்ணி இல்லைன்னா அவங்களும் பார்த்தாங்க, என் கூட உள்ளவங்களும் பார்த்தாங்க. பட் அவரை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கருட பப்புக்கும் தெரியும், அனுப்பிவிட்டவங்களுக்கும் தெரியும். பட் எல்லா பப்புலையும் விட்டு 6 வருஷம் நான் போய் சண்டை போட்டேனா, தண்ணி குடித்தேனா, நடுவில் புந்து ஆடினானா. அப்போ வந்து கேட்கும்போது நான் சண்டை போட்டேனா எல்லா கூடியும், அந்த பப்புலையும் போனசரு நாய்க்காரனுக்கு கூடிய அந்த புதுசாக இருப்பானுங்களே அப்படி சொல்லிட்டு 6 வருஷம் கேட்க கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் வீடியோ செஞ்சு கொஞ்சம் இது போட்டோ ஸ்டேட்லாம் வெளியாக்கணும்னா அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க வேறு நெட்ஒர்க்கு. நான் சின்ன பிள்ளைலேருந்து என் உடம்புல இருக்கானே அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திருடி அப்பையும் விட்டு கூட என்னை நிப்பாட்டில் காசு சாப்பிட்றான் திருட்டு பழி போடுறான் அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட்டார். ஒரு அண்ணா அதை இனிசுன்னு எங்கேயுமே இவன் சொன்னது ஒன்று கூட நான் செஞ்சதில்லை. குடும்பத்தை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்து சின்ன பிள்ளைது வாழ விடாமல் 46 வருஷமாக ஒரு பிள்ளையாக வாழ உள்ள, ஒரு அம்மா கூட வாழ உள்ள, ஒரு அம்மா அப்பா கூட வாழ உள்ள, தம்பி செஞ்சுக்கலாம் என்னை அடிக்கணும். ஸோ ஒரு இருக்கிற 3 பேர் அப்பா கொண்டுட்டு அங்கேயும் பிரச்சனை, நான் ஒண்டி தான் அடி வாங்கணும். அப்புறம் ஆசிரமத்துக்கு போனால் எல்லாத்துக்கும் அதுங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ செஞ்சு விட்டுச்சிங்கன்னா நர்ஸ் வேலை கிடைக்கிது, டாக்டர் வேலை கிடைக்கிது, என்ன ஆசைப்படுதுங்களோ அந்த படிப்புக்கு போயிருங்க. பார்த்தா சின்ன பிள்ளைலேருந்து இருக்குதுங்க, கிண்டர்கார்டன்லேருந்து பல பேர் நம்மளை செஞ்சு விட்டால் வேறு படிப்பு கிடச்சிடுது, எக்ஸ்ட்ரா படிப்பு கிடச்சிடுது, நர்ஸு. ஸோ இன்னும் முடிஞ்சால் டாக்டர் கூட கிடைக்கிது. இது ஆசிரமத்தில் மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைல இது அதான சொல்லலை, இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் செஞ்சு விட்டுச்சிங்க. ரொம்ப எங்களோட கஷ்டம். ஒரு ஆம்பளை கூட இல்லை, அவங்க அம்மாவுக்கு புருஷன் இல்லை, அவங்க சித்தின்னு கல்யாணம் பண்ணல 30 வயசு, அவங்க பாட்டி அறவே புருஷன் இல்லை, அவங்க பெரியம்மா இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணல. ஸோ ஆம்பளையே இல்லாத வீட்டில் திடீர்னு எங்களுக்கு மேலே கிடச்சிச்சின்னா எங்களை செஞ்சு விட்டோன்னு. ஸோ அப்போ தெரியல, ஆனால் அப்புறம் தெரியும். ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட். எனக்கு வந்து யாரையும் செஞ்சு விட தெரியாது, கத்த தெரியாது, இவங்க சொன்னதெல்லாம் போய் மெயின்வாயில். அதே நேரத்தில் இப்போ மொத்த 100% இவன் செஞ்சுட்டு என் வாழ்க்கையை எங்கள் அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் நாசப்படிட்டு மெயின்வாயில் அப்படியே நம்பர்லேயே விட்டார். பொய்யில் போட்டு அப்படியே அடிக்க விட்டு ஆனால் யாருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இடையில வந்து 40 வயசில் நெஞ்சு வலி கொடுத்து கொல்ல பார்த்தானுங்க. பிள்ளைங்களை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம் பிரித்து மேய்ஞ்சி பிள்ளை வழியாக ஸ்கூல் வழியாக பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து நான் ஃபாலியை ரேம் பண்ண சொல்லி ஸ்கூலு டிசிப்ளின் போட 2-3 வாட்டி ரேம் பண்ணிட்டு பொண்டைங்க அடிச்சுட்டு இவங்க செய்யலை. எல்லாம் ஒரு நெட்ஒர்க் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருது, அவங்கவுங்க கேரக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தெரியல, ஸ்கூலும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அங்கே பண்ணுறது எல்லாமே வீட்டு முன்னுக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரே டைரக்டர் தான். என் மகளுக்கும் சரி, அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சரி, பாய் ஃப்ரெண்டுக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, என் புருஷன் ஒரே டைரக்டர் எல்லாத்துக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடக்குது. நானும் நினச்சிட்டு இருக்கேன், பிள்ளை வந்து லவ் பண்ணுது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அங்கே ஸ்கூலில் பண்ணது பார்த்தாமே வீட்டு மணிக்கு எப்படி நெய்பர் பண்ணுக்குலாம் என்ன நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா 4 பக்கத்து பிரிஞ்சிட்டுமா
ஏதோ எனக்கு உண்மை தெரியும் போது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நேபர்ஸ்லாம் பார்க்க வச்சு பிள்ளை தான் ப்ராப்ளமு, அந்த நேரத்தில் வந்து பப்பில் வேலை கொடுத்து இது வந்து பப்பில் தான் ஆடும், புருஷன் நல்லவன் தான், இதுக்கு தண்ணி தான் பிடிக்கும், ஆம்பளை தான் பிடிக்கும், இல்லைன்னா வேறு செய்யாது அப்படின்னு காமிச்சு அதுலேயே கஷ்டம் கொடுத்து 4 பக்கத்து பிரிச்சுட்டு இவர் கோவிட்டில் மாட்டார். பிள்ளைங்க பொம்மானு எனக்கு எப்படி பொம்மான்லேயே நாளே பிள்ளைட்டு கிடச்சோ அதே மாதிரி பொந்தைங்க அடிக்க வச்சு அவங்க அப்பா வேறு இடத்துல இருக்கார், இவர் சேவைக்கு வேறு வீட்டில் வச்சுருக்காரு. இப்போ அவங்க அந்த பேராக்காரவங்க இவங்களோட தாய்மாமா பொம்பளை 7 தாய்மாமா, இதில் இங்கே உள்ளவங்க தாய்மாமா பொம்பளை பேரா, அவங்க 1000 வெள்ளி கொடுத்து ஒரு சமையல் ஒண்டி சமைச்சு போய் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீட்டில். ஸோ இதே வந்து நானும் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன் வீட்டில், எல்லாமே செஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு விரட்டி ஆனால் இவனுக்கு வந்து நான் வேணும் 4 பக்கத்து பிரித்தா இவங்களுக்கு கணக்காக கோவிட் வர மணிக்காது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க கோவிட் வர 6 மாதம் குடும்பத்தை பிரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கணக்காக தெரியும், இவங்களுக்குலாம் தெரியாது, நம்மளுக்குலாம் தெரியாது கோவிட் வரப்போகுது. பட் இவனுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டனால கோவிட் வரப்போது சொல்லிட்டு அவங்க அப்பா 4 வருஷம் பிடிச்சிட்டு இங்கே ரெட்டை பிள்ளைங்களை ஒரு பக்கத்து ஒரு மாதிரி செய்கிறது, இங்கே என்னையை ஒரு மாதிரி செய்கிறது, இந்த என் மக அந்த பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் கொடுத்து 2வது பிள்ளைய அது வந்து இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டு ரேப்பாக பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராமல் நான் வேனில் போகும்போது 10 மோட்ரு 15 மோட்ரு கூட பாய் ஃப்ரெண்ட் கூட்டாளியோட இது உங்கள் ஒரு மோட்டரில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ரேம் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் வேன்லேருந்து ஆள்லேருந்து தெரிஞ்சவங்களேருந்து கடைக்கு ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம ஒன்றுமே சம்மந்தம் கணக்காக நானும் என் மகளை போவேன். இந்த கேசவனு கணபதி கணக்காக அவங்க சொந்தக்காரவங்க அந்த பேரை சம்மந்தப்பட்டவங்க அவங்க மாமா எல்லாம் ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே பல வாட்டி சிசிடிவி முன்னுக்கு என் பையன் மாசமாக இருக்கிறது அந்த கடை தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட்லாம். ஸோ அங்கே வந்து அறுப்பு நீ தான் அறுப்பாக போயிட்ட, நீ தான் வந்து அவன் புருஷனை புரிஞ்சிக்காம அவன் பேருக்கு எடுத்து தண்ணி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படி இருக்க, உன் மகளையும் திறதலி ஆக்கிட்டியா, படிக்க வைக்கலையா, அவன் 3 பிள்ளை படிக்க வைக்க முடியுது ஒன்றால் ஒரு பல பேர் அவங்க ஒன்றும் இல்லை பல பேர். ஸோ பையன் மாசமாக இருக்கணும் போகிறேன் மையம் வெளியாகும்போதே ஃபார்ம் 5. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், பல வாட்டி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தும் போது எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டாளியோட மகளோட கூட்டாளி ஸ்கூலுக்கு போக சொன்னால் போக மாட்டுது, ஆனால் வந்து போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா ஜாமாக்கும் கொண்டது ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி கருப்பு சப்பாத்தி புக்கு லத்தியானு கொக்கோ சட்டை இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்து 350 போ காலில் விழுந்து அழுந்தேன் போ பாப்பான்னு வாங்கிட்டு யார்கிட்டயே போய் கொடுத்துட்டு அந்த மறுவாரம் திங்கக்கிழமை போகல ஸ்கூலுக்கு. ஏன் பாப்பா ஸ்கூலுக்கு போகல எனக்கு பிடிக்கல, ஆனால் நீ சொன்ன போகிறேன்னு அப்போ காசை கொண்டு எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி 1000 டீப் இந்த மாதிரி தான் ஏமாற்றி 4000 வெள்ளி நகை. இப்போ அங்கே அப்போ மட்டும் இல்லை இப்போ தான் புது நகை புது ஜாமான் 4 இடத்துல வேலை செய்கிறேன். ஆத்தா கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஸ்கூலில் வேலை செய்கிறேன், கத்திரிங்கள கோழி வெட்டுறேன், சீன கடையில் போய் மேசை தொடக்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் ஒரு அவருக்கு 6 வெள்ளி 4-5 அவர் வேலை செய்வேன். ஸோ எல்லா காசையும் நகை வாங்கினா கூட அப்படியே டேக்கோடு எடுக்கிறது, அப்படியே வேலை பிரிக்காமல் எடுக்கிறது, இப்படி தான் அன்றைக்கி நடந்தது, இன்றைக்கும் நடக்குது. சம்பளத்தையும் பிடுங்குறானுங்க ஏமாற்றி பாப்பா விரட்டி தேவடியா புண்டாமல் அவளை உன்னால் என்னை பார்க்க முடியாதா வெளியே போய் கத்த சொல்கிறது. ஸோ மான அவமானத்துக்கு தேவடியான்னு மக ஏசுனா மகளை கத்த வச்சு அப்போ நல்லா தெரியும் இந்த இம்ப்ளானுக்கு எனக்கு வந்து அவமானப்படுத்தினா பிடிக்காதுன்னு அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். 2500 வெள்ளி நம்பர் அடிக்குது உத்தரில் பாரு சூடா அப்படின்னு கொடுக்கலன்னு சொன்னால் ஸ்கேம்னு சொன்னால் எனக்கு அப்போ ஸ்கேம்னு தான் தெரியும். பார்த்தா என் மகளுக்கும் தெரியும் இந்த கூட்டம் வந்து விரட்டி செய்ய வைக்கிது. ஆனால் மித்தவங்க விரட்டுற மாதிரி காமிக்க வேணான்னு சொல்கிறாங்க. இதே ஸ்டபன், இதே திமிரு, இதே பிடிச்ச பிடிவாதம். அப்புறம் 4000 வெள்ளி பெண்டனும் சங்கிலியும் கொஞ்சமாக காசு கட்டி எடுத்து போட்டால் அவங்க கூட்டாளி கிறிஸ்டியன் ஜார்ஜ் வில்சன் சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களாம் வருதுங்க கழுத்தில் நானும் வெளியே போகிறேம்மா போட்டு விடுங்க நான் போட மாட்டேன் சொன்னால் போயிட்டு வருது கழுத்தில் சங்கிலி எல்லாம் பெண்டனும் நான் கேட்டால் இப்படி தான் என் தம்பியும் செஞ்சான் இப்படி தான் செஞ்சான் கல்யாணம் பண்ணியும். அது முன்னுக்கு வந்து அப்படியே நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கும்போது போய் வர நகையில் அப்பையிலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் நகை வாங்கிட்டு இருக்கோம். ரூமா இது அப்பா இறந்ததில் அப்பையிலேருந்து அப்பா இருக்கும்போதும் சரி அப்பா இறந்தும் சரி தாமன் முனி 10 ஸ்கூலில் காஜாங்க அங்கேயும் அப்படி தான் நானும் வேலை செய்கிறேன். 4 இடத்துல வேலை செய்கிறேன். கிச்சாக்க முடியும் வீட்டு வேலை 7 வேலை இந்த ஆளே வந்து 2-3 ரூம் ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல அந்த ஆள் அதோட பெருசாக அவங்க பாத்ரூம்லாம் நான் போகிறேன் வீட்டு வேலை 7-8 வேலை. ஸோ எங்கள் அம்மா கூட போகிறேன் கிச்சாக்குமணிக்கு போத்த கழுவ போகிறேன் மரம் வெட்ட போகிறேன். அப்புறம் இன்னும் கடையில் போய் மங்கு கழுவ போகிறேன். ஸோ அப்போ மாதம் 30 வெள்ளி 40 வெள்ளி அது மாதம் போட்டு 600 வெள்ளி பிஎஸ்என்எல் காசை காணும். ஸோ அப்போலேருந்து சாப்பிட்றானுங்க.
நகையை பிடுங்குறானுங்க. என் தம்பி வந்து அவனும் அப்படி தான் காசு நகை அது இதுன்னு பிடுங்கி சாப்பிட்றது. எங்கள் அம்மாவுக்கு போட்டு வச்சுருந்தா கூட அது இது காடி அவங்க அப்பா என் மாமனார் காடி அவங்க படித்தவர். உண்மையிலே அவங்களாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ காடி பிஸ்னஸ் 30,000 வெள்ளி. ஸோ அந்த பிள்ளையோட காடி இப்போ இடிச்சிட்டாங்களாம் 3000 வெள்ளின்னு அவசரப்பட்டு அழுந்து போட சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாவோட கடி இல்லை அவங்க அப்பா வந்து அவமானமாக பேசுவார் சொல்லிட்டு போட்டு அந்த காசை கொடுக்கல. திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் சங்கிலி எடுக்கிறதுக்கு. குழந்தை கல்யாணம் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் தம்பி அம்மா எங்கள் அப்பாவை தவிர யாருமே என் வாழ்க்கையில் வந்தவங்க என் பிள்ளை. அதாவது என் பிள்ளை புருஷெல்லாம் நல்லவங்க தான், குடும்பமும் நல்லவங்க தான். இவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கானுங்களே. எங்கள் அம்மாவை எங்கள் தம்பிலாம் விரட்டி அந்த மாதிரி செய்ய வச்சு யாருமே இன்ன வரைக்கும் 1000 பேருக்கு மேலே நீ அவுத்து போட்டு அடிச்சுட்டு போங்க. மாஃபியா கூட்டமாக பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே. ஆனால் ஒரு சிங்கிள் ஆள் கூட உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கேட்க விட மாட்டேன். கேட்டால் உண்மை வந்துருச்சுன்னா அவன் மாட்டிக்குவான். ஸோ இவன் யார் எனக்கு தெரியணும். ஆமியா என்ன? ஆனால் சிப்பு வந்து ஆமியோட தான், ஆமி இதில் உள்ளது தான். இவன் கண்டிப்பாக வந்து ஆமியில் இருக்காங்க. யார் இந்த ஊரா அடுத்த ஊரா இந்தியாவா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவங்க மெயின்லி 90% விளையாடுறது அவமானத்தோடு தான். 4 வயசுலாம் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்பா குடிச்சிக்கிட்டு இருப்பாராம், அம்மா தனியாக இருக்காங்களாம். யாராச்சும் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன செய்ய சொன்னாலும் 4 வயசுலேருந்து இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணி வந்தும் ஆசிரமத்தில் இருக்கும்போது கூட கெட்டு போய் வந்தேன்னு குடும்பத்தில் எல்லாம் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் ரவாங்கில் எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தி கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பிரசம் போட்டாச்சு. இன்னும் கல்யாணம் 3 மாதம் தான். இப்படி தான் ஃபோன் அடித்து எல்லாம் 4 வயசுலேருந்து ஒரு பிள்ளைய 46 வருஷம் ஆச்சு. ஆனால் இதில் நானாக பார்த்தது என்னென்னா சீக்குக்காரவங்க, டயபெட்டிஸ்காரவங்க, கேன்சரு. ஸோ இப்படியே தான் பார்த்துக்கிட்டு வரேன். இதில் வேறு சின்ன பிள்ளையிலேருந்து நான் கேட்ட வேலை கிடைக்கல. அங்கெல்லாம் வந்து சூத்து கழுவுற வேலை, அடிப்பட்டால் நானே பார்த்துக்கணும். இப்போ மாமியார் வீட்டுக்கு போனேன், பாட்டி கேன்சரு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க துடைக்கிறதுல கக்கா எடுக்கிறதுல எல்லாமே நான் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இப்போன்னு இல்லை, கிறிஸ்டின் வீட்டில் அப்பா இறந்து 1 வருஷம் இருந்தோம். அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு புள்ள பிறந்தோன்னு 2வது அக்காவுக்கு புள்ள பிறந்தோன்னே அவங்க அந்த சூத்து கழுவுறது நஷ்டம் எல்லாமே நான் தான். ஒன்று பால் கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து அங்கிள் தூங்க வைப்பார். மற்றபடி எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். குளிக்க வைக்கிறது தான் அவங்க. ஸோ கக்கா பண்ணுறது, துணி அலசுறது, துவைக்கிறது அவங்க வீட்டு வேலை. 2:30 hour தான் தூங்க விடுவாங்க. மறுநாள் ஸ்கூல்னால் 12:30 மணி வரைக்கும் விடிய காலையில் வேலை செய்வேன். 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க. 3 பேத்துக்கு பெரிய பானையில் சுடு தண்ணி போட்டு அயன் பண்ணி பசார் போகிறவங்க போயிட்டு அங்கே போய் பொறுக்கிட்டு தம்பியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்களையும் எல்லாம் கிளம்பி போனோன்னு இப்படி தான். ஸோ நீ எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் சொல்லி தான் ஆகணும். சொல்லனா இவங்க திருந்த மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன் இது டீச்சரும் கலந்துருக்காங்கன்னு உடனே. ஆமாம், எங்கள் அம்மா வந்து குண்டாங்களே ஆசிரமத்துலேருந்து வந்து எல்லாம் நடந்துடுச்சு. இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, கட்டுப்பேர் வாங்கினது எல்லாம் போய் கீசி சாட்டையில் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி கோயில் பிட எல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு. ஸோ சிலத்தில் நான் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து, ஏன்னா சுங்கைபுலு எங்கள் அம்மா வந்து சுங்கைபுலூவில் வந்து பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி. எங்கள் மாமாவோட தம்பி, அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி இந்த சாட்டையில் அடித்தா இன்னொரு தம்பி இருக்கார் அடுத்தது. அவர் வந்து கிளாஸ் ஃபேக்ட்ரியில் 30 வருஷத்துக்கு வேலை செய்கிறாரு. பக்கத்தில் வந்து ஆமிக்காமே. நான் வந்து அந்த ரோடு தாண்டினா யங்காங்னு சூப்பர் மார்க்கெட்டு நகை கடையில் வேலை செய்கிறேன். ஸோ சிலத்தில் வேலை முடிஞ்சு பஸ் ஸ்டாப்பில் நின்றுனா எங்கள் அம்மா அவங்க வேனில் வந்தாங்கன்னா அவங்க வந்து பழக கம்பெனியில் அங்கே தான் பழக கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, சீன கம்பெனியில். ஸோ வரும்போது பார்த்துட்டாங்கன்னா வேனில் ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ இறங்கி வரும்போது எப்போ அடிக்கடி நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா கூட போகும்போது. சப்ளை இந்த பசாமினிலாம் குண்டாங்களை வந்து சாமாரிக்கிட்டு இருக்கான தமிழனுங்க வடிக்கிறானுங்க. ஏன் கூட யாரை வடிக்கிறாங்க பார்த்தா எங்கள் அம்மாவை. யார்டு அவங்க, இவங்க என்ன வேலை செய்கிறாங்க நினைக்கிறேன், ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா. ஏன்னா அவங்க தான் பேக் மாட்டியிருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இல்லைடா, அவங்க பேக்கை பார்த்தா ஆஃபீஸில் வேலை செய்யலை, டீச்சருடா. அவங்க அந்த காலத்துலேருந்து டீச்சருடா. அவங்க மூஞ்ச பார்த்து பேக்கை பார்த்துல சொன்னம்மா உங்களை விடைக்கிறாடுங்க. நானே எதார்த்தமாக எடுத்துட்டேன். ஆனால் அங்கே எங்கே பண்ணாலும் குழு கொடுக்குறாங்க. ஸோ டீச்சர் நெட்ஒர்க்கும் இதில் இருக்குன்னு சொன்னால் உடனே ஒரு மாதிரி டீச்சர்லாம் வந்து அதாவது டீச்சர் சப்போர்ட் இல்லையா, எனக்கு யாரோட சப்போர்ட்டை வேணாம். உண்மையை வெளியாக்க சொல்லுங்கள். என்னத்துக்கு சாவடிக்க பார்த்தாங்க, என்னத்துக்கு ஒரு நாள் கூட என் புருஷன் கூட படுக்க விடாமல் கிட்டாங்க. குழந்தை பொம்பளை வீட்டில் இருந்து ஒரு நாள் கூட கல்யாணம் பண்ணதுலேருந்து அனிமூனுக்கு போனால் நான் மாட்டுக்கு பின்னால் வரேன். ஏன்னா அந்த பேராக்காரங்கன்னு சொன்னால என் மஞ்சள் தண்ணி 90 இருந்தாங்கன்னா அவங்களும் 2 வாரம் மணிக்கு 8 மாதம் கல்யாணம் பண்ணாங்க. நான் 9 மாதம் கல்யாணம் பண்ணோம். 2 வாரம் என்ன பண்ணேன். அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்து கொடுக்குறாங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சாப்பிடும்போது இவர் எட்ட போய் உட்காந்துக்கிறாரு, ஃபோட்டோ பிடிக்கிறாரு. கொஞ்சம்
பின்னால் பார்த்துட்டா கூட ஃபோட்டோ பிடிக்கும்போது அவங்க 2 பற்றியும் அப்படி அவங்க எடுத்துக்கிறது இவரை நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறது. நின்ன பெரிய அழகா அவங்க எல்லாம் 71 பிறந்தவங்க, நான் வந்து 79 பிறந்தவன், ஆசிரமத்தில் வந்திருக்கேன். எட்டப்போ பெரிய அழகு மாதிரி தான். அசிங்கமாக வந்துட்டு பக்கத்தில் வரியா, அவனுக்கு ரொம்ப அனிமூன் முக்கியம். அவங்களாம் 71 பிறந்தவங்க, நான் 79 அனாதை ஆசிரமத்தில் நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு வாழ விடாமல் அப்புறம் என்னத்துக்கு அனிமூன் கூட்டம். ஆனால் காசு என்னோடைய, எங்கே போனாலும் காசு என்னோட, காசு என்னோட, காசு என்னோட, காசு என்னோட அப்படின்னு எல்லா மொத்தத்தையும் திருடி நீங்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை, ஒரு மாங்காவா சாப்பிட்டேன்னா அஸ்மா வந்திருக்கா சின்ன பிள்ளையில. ஸோ 10 டீப்பு வாங்கி வாங்கி, அதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டனால 10 டீப்பு வந்து மாங்காய் மாங்காய் மாங்காய், அதாவது குழு கொடுக்குறாங்களாம், குழு கொடுக்குறாங்களாம். அன்றைக்கி வந்து காசே வெளியாக்கல, மொத்தத்தையும் தின்னானுங்க, அடித்தானுங்க, உதச்சானுங்க, கிழிச்சானுங்க, பழி போட்டானுங்க. அந்த வே வந்து மாஃபியாட விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பல டீப்பு ஒரு குழு கொடுக்குறானு 100 வாட்டி கூட கொடுக்குறானுங்க. கேட்டால் இப்போ என்கிட்ட சின்ன பிள்ளைலேருந்து ஆட்டிய மொத்தத்தையும் போட்டானுங்களே. ஸோ இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பல டீப்பு கொடுக்குறது. இவங்க மஜ்லிஸ்காரவனும் இருக்கானுங்களா, அதில் குப்பை தொட்டியில் பொறுக்கிற கண்ணாடி என்னென்ன வந்து என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கோ 10 டீப்பு என்ன, 20 டீப்பு என்ன. நான் வேணாம் ஏன் இத்தனை கண்ணாடி வேணாம் எடுத்து தெரிஞ்சவங்க, இது நல்லா இருக்குது பாரு ஆள் கொடுத்தாங்க அப்படின்னு. அதாவது அது குழுவான். பட் எனக்கு குழுன்னு சொல்கிறதில்ல, ஆள் கொடுத்தாங்க, இங்கே கிடச்சிச்சு அங்கே கிடச்சிச்சின்னு பார்க்க போனால் அப்புறம் தான் வருது க்ளூ கொடுக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் காசு வந்து என்னோட வெட்டுறாங்க, எந்த குப்பை தொழிலேருந்து பொறுக்குறாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி க்ளூ கொடுக்குறதோட நீ பொய் சொல்லி அன்னையில தின்னுபிட்டு இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி குப்பைத்தொழில் பொறுக்கிறதுலாம் 1000 டீப்பு 20 டீப்பு 30 டீப்பு கேட்டால் எனக்கு ஞாபகம் வரணும்னு தேவையில்லையே. நீ டேரெக்டாக சொல்லிட்டு போகலாம். க்ளூ கொடுக்குறதும் டேரெக்டாக சொல்கிறது ஒன்று தானே. அப்போ நீ காசு அடிச்சுட்டு அன்றைக்கி போய் சொல்லி எல்லா இடத்துலையும் மாட்டி விட்டு அவன் நீ மாட்டுற கட்டி என்ன மாட்டி விட்டேன் உடம்புல விழுவேன் பார்ப்பான் மாட்டி விட்டு. ஸோ விஷயம் வெளியே வெடிக்க வீடியோ செய்ய ஆள் நம்ப. ஸோ மாங்காய் சம்மந்தப்பட்டு அசமாக இருந்துச்சா இல்லை ஏதோ ஒன்று நடந்துருக்குமா, இல்லை எந்த பழமும் சரி, எந்த ஜாமாவும் சரி, கண்ணாடி கூட மூஞ்சி பார்க்குற கண்ணாடியும் சரி, சட்டையும் சரி, என்ன மாதிரி அதில் வந்து ஹேக் நடந்துச்சோ அப்போ நீ வெளியே வரல, மொத்தத்தையும் சாப்பிட்ட அடித்த. நான் வீடியோ செஞ்சோன்னே உடனே இவனுங்க மஜ்லிஸ்லையும், ஏன்னா கவர்மெண்ட்டில் மஜ்லிஸ்லையும் ஆள் இருக்குது, பல விஷயம் கொடுத்துட்டு அன்றைக்கி அடித்த படம் இதில் தான் வெட்டுறாங்க. வெட்ட தேவையில்லை, ஏன் பணம் ஏன் வாழ்க்கை. நீ வந்து திருட்டுத்தனமாக இம்ப்ளான் போட்டிருக்க, 46 வருஷமாக ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வாழை விடல. எங்கே போனால் நான் வாழை விடுறத மாடு அடிக்கிறது. இன்றைக்கி நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த செய்கிறோம் அது செய்கிறோம் தேவையில்லை. நான் சம்பாரிச்சது யாரோ வந்து இவனுங்க வந்து ஐக்யூ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் இவனுங்க ஐக்யூ லெவல் கூட, அதாவது ஸ்மார்ட், எப்படி எந்தெந்த நேரம் வந்து எப்படி திருப்பலாம். நான் இந்த உண்மையை சொன்னால் அவனுங்க என்ன செய்வானுங்க. ஸோ இன்றைக்கி ஏன் காசை நீ எடுத்துக்கிட்டு அவ்வளோ பார்க்க போனால் திருட்டுத்தனமாக பிடிச்சதுக்கே கவர்மெண்ட் வந்து ரெப்போர்ட் எடுத்துருக்கோம். நானும் பல இடத்துக்கு போயிட்டேன், சுல்தானு மாதேரி அணுவார் யார்கிட்ட போகாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்கு வந்து ஆர்மி சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இது திருட்டுத்தனமாக போட்டனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு திருட்டுத்தனமாக இவங்க செய்கிறனால ஸோ கவர்மெண்ட் வந்து நாங்கள் தான் செஞ்சோம், கவர்மெண்ட் தான் செஞ்சு இல்லை வேறு நாட்டு ஆமியோ இந்த நாட்டு ஆமியோ எது போலீஸோ, ஆனால் எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்துக்கிட்டு விரட்டுறாங்க. ட்ராக் கொடுக்க பப்பில் வேலை செய்யும்போது எடுக்கலை கம்ப்ளைண்ட் பண்ணினேன். புக்கே டம்பானி ட்ராவலர்ஸ் 3 வாட்டி கேளுக்கு ட்ராவலர்ஸு டங் வாங்கி எல்லாம் போய் சொல்லும் போது கேட்கவே மாட்டாங்க. இங்கேயும் ட்ராக் கொடுக்குறாங்க 2 வருஷம் திணிக்க பார்த்துருக்கானுங்க. ஸோ இவனுங்க மாட்ட போகிறானுங்கன்னா அந்த நேரத்தில் வந்து என்னை வந்து ட்ராக் கேஸில் மாட்டி விடுறது. அது மட்டும் இல்லை, பல இடத்துல வந்து பெரிய இது டோல் உடைக்கிறது, திருட்டு காடியில், அப்புறம் பார்த்தா உள்ளுக்கு ட்ராக் இருக்கிறது, அது அந்த காடி வந்து திருட்டு காடி. ஸோ எனக்கு தெரியாது, லீவில் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணோன்னே யாருமே இருக்க மாட்டாங்களா, நம்ம குற்றலை சொல்லிட்டு போகிறோமா. ஸோ இந்த மாதிரி டோல்லாம் உடச்சி போலீஸ் பிடிச்சி இங்கே ஜேபியில் வந்து கவர்மெண்ட் பூரா டீச்சர்லேருந்து எல்லாம் பிள்ளைங்களையும் வச்சு புருஷனையும் வச்சு திருப்பி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அன்னையிலேருந்து இவங்க சொல்கிறதுன்னு ஆடுறாங்க. உண்மை தெரிய அவங்களும் என் பக்கத்து நிற்கிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ பொய்யா இருந்தாலும் என் பிள்ளைங்க புருஷன் எல்லாமே குடும்பமே அதான் ஆடுது. ஸோ ட்ராக்கு திணிச்சு ரெப்போர்ட் பண்ணும்போது போலீஸாக எடுக்கலாம். அங்கே போய் பெரிய இடத்துல ஜேபி சுல்தான்லேருந்து மகாதேவ்லேருந்து அணுவார் எவ்வளோ விஐபிக்கு கொடுக்க முடிஞ்சாலும் திணிச்சானுங்க. பட் ஒரு காலகட்டத்தில் நான் உண்மை வெளியாக்கும் போது என்ன போய் நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது 2 வருஷம் இதே என் பிள்ளைங்களுக்கு கேளு வரைக்கும் ஒரு டீப்பு இல்லை. டாங் வாங்கி மஜ்ஜி ஜம்மி ட்ராவலர்ஸு டாங் வாங்கி
புக்கேடாமன் அந்த மாதிரி 3 வாட்டி போயிட்டேன். இங்கேயும் அப்படி தான். ஏன் வந்து கொடுக்குறாங்க? நான் போய் பானையில் போய் சண்டை போட்டேன். என்னத்துக்கு எனக்கு ட்ராக் கொடுக்க பார்க்குறாங்க? எங்கே போனாலும் ட்ராக் என்ன செய்ய பார்க்குறீங்க? 2 வருஷமா அப்போல்லாம் எடுக்காதுங்க. ட்ராக்கு வந்து எப்படியும் வாழ்க்கையில் திணிச்சிட்டு அப்புறம் போய் நீ இப்போ ட்ராக் கேஸில் பிடிச்சி யூரின் பிடிச்சி 4000 வெள்ளி ஜாமீன் கேட்குறேன். யார் இருக்கா? ஒரு அண்ணா தானே. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இப்படியே பேசாமே இருக்கணும் தானே? இங்கே அவ்வளோ அநியாயம் நடக்குது. முக்கால்வாசி 90% எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. மஜ்லிஸு, பொம்பா, ட்ராஃபிக்கு, டென்த்து, டாக்டரு, நர்ஸு, ஸோ எல்லாம் கவர்மெண்ட் உள்ளவங்க. அதுக்கு அடுத்தது மாஃபியா. இவன் வந்து 46 வருஷமாக என்னை அடிமையாக வச்சு ஸ்லேவாக வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சம்பளம் கூட விடாமல். சின்ன பிள்ளையில என்ன என்ன பழி போட்டானு தெரியல. விவரம் தெரிய திருடிடுச்சு. இவன் திருடிட்டு இவன் மாற்ற கட்டியும் முதல்ல இப்போ தின்னுக்கிட்டு தான் இருக்கான். பட் ஆன் த வே நம்ம மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கதையெல்லாம் திருப்பி மாற்றி யார்கிட்டையும் கதையை சொல்லாமல் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது, என்ன தவிர எங்கள் குடும்பம் யாருக்கும் தெரியாது. உண்மை வெளியே வந்தாலும் இவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆனால் அஃபிஷியலாக இல்லை, எங்கள் அம்மா அப்பா சைன் பண்ணி கொடுக்கல. இல்லீகலாக இவனுக்கு அந்த திறமை இருக்கிறனால, பவர் இருக்கிறனால இல்லீகலாக போட்டு இந்த மாதிரி செய்யலாமா? இந்தியா வரைக்கும் போனாலும் வேலை செய்ய மாட்டேது, எங்கே போனாலும் வேலை செய்ய மாட்டேது. இல்லீகலாக செய்கிறானுங்க. ஏன்னா இவனுக்கு பவர் இருக்குது, இம்ப்ளான்ட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஆனால் கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வட்டிக்கு வாங்கிட்டாரான். அல்லவங்க சீனை வந்து கட்டாதனால அவன் வந்து என்ன செஞ்சானா, எங்கள் அப்பா செத்தோடனே மக கட்டணும்னு சொல்லிட்டு மகளை பிடிச்சிக்கிட்டானான். ஸோ நியாயம் உள்ளவங்க இருந்தால் கேளுங்க. அப்போலேருந்து சீக்கு அது இது எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், மீடியா எல்லாம் மொத்த A to Z அவனுக்கு காமிக்கல. போகிற போக்கில் நானே பார்த்தது. ஸோ என்னத்துக்கு மாட்டிங்கன்னா போ நானே கண்டுபிடிச்சது. நீ பாருங்கள், ட்ராக்கு திணிச்சிருக்கானுங்க எங்கெங்கே போய். என் பிள்ளைங்களுக்கு தெரியும். இதே தாமானியில் எத்தனோ வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் எங்கே போனாலும் ட்ராக் திணிக்க பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னா எதுவுமே எடுக்கல. ஆனால் திணிச்சிட்டானுங்க. 2 வருஷம் 2 ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல். அப்புறம் இந்த இந்த வீடியோலாம் செய்கிறனால, இந்த பொட்டஸெல்லாம் கொடுக்குறனால உடனே ட்ராக் கேஸில் யூரின் பிடிச்சி என்னத்துக்கு 4000 வெள்ளி நீங்கள் ஜாமீன் கொண்டு போய் போட்டு 4000 வெள்ளி ஜாமீன் சொல்லணும். அப்போ நான் கேஸ் கொடுக்கும்போது அண்ணாதனால இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீக்னஸ் என்னென்னா, தம்மலைச்சி இம்ப்ளான் போட்டனால அனாதை ஆகிட்டானுங்க. நீ வந்து அப்பாவை கொன்னுட்டு திருட்டுத்தனமாக என்னை பிடிச்சிருக்கு. பட் எனக்கும் தெரில, யாரை என் சொந்த வந்தவங்களாம் இது தெரியுமா தெரியாத தெரியல, எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி இருக்காங்க. அண்ணாதை அவன் வந்து அண்ணாதையே ஆக்கி எங்கள் அப்பா இருக்கும்போது எங்களுக்கு உழைச்சி எங்களுக்கு சாப்பாடு போட்டார். எங்கள் அப்பாவை கொண்டுட்டு என்னை பிடிச்சி அவனுக்கு 4 மடங்கு 5 மடங்கு அந்த வயசுலேயே 10 வயசுலேயே கொண்டுட்டான். அப்போ அது வரைக்கும் எங்கள் அப்பா சாப்பாடு போட்டார். பெச்சா கிச்சா ஏறி அப்படி இப்படி சாப்பாடு போட்டுருவார் எங்களுக்கு. விளையாட்டு இப்படி தான் விளையாடுறது. பிச்சைக்கார குடும்பமாக இருந்தாலும் ஏழை குடும்பமாக இருந்தாலும் கணக்காக இருந்துச்சு குடும்பம். ஆனால் இவன் என்ன செஞ்சான், எங்கள் அப்பாவை கொண்டுட்டு அந்த நாள் வரைக்கும் எங்கள் அப்பா சாப்பாடு போட்டுருந்தார். அது முதல் நாள் சாவரமனுக்கு கொண்டுட்டு எல்லாம் முடிஞ்சோடனே அந்த ஒரு 2 வாரம் கடமாதி முடிஞ்சோடனே அதுலேருந்து இவனுக்கு 4 மடங்கு 5 மடங்கு உழைக்க வைக்கிறானுங்க, கையை வைக்க வைக்கிறானுங்க, அசிங்கம் பண்ணுறானுங்க. எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பேர் கேட்டால் நான் வந்து எப்படி கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டு வருவான். நான் முட்டாய்க்கு இப்படிலாம் சொல்கிறானுங்க. நியாயமா தர்மமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு சக்தி இருந்தனால கொண்டுட்டானுங்க. யாருமே எல்லாமே லஞ்சம் வாங்கினால 90% தமிழவங்கனால வேலை செய்யல. தமிழிச்சு ஜெயிக்க கஷ்டம்.